வந்து மக்கள் இன்னொன்று வந்து இந்த சிஸ்டம்ல ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒற்றுமை ரொம்ப முக்கியம். இப்போ மலேசியாவில் வந்து என்ன ரொம்ப கவலையா இருக்குன்னா, நம்மளோட தமிழ் டீம் வந்து மூணா பிரிஞ்சிருச்சு. அந்த அதுல வந்து சில பேர் அங்க, சில பேர் இங்க அப்படி இருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த கூட்டணியா நம்மளுக்கு வந்து செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அதுவும் தாண்டி நான் உறுதியா சொல்றேன், இங்கேயும் பெரிய லெவலில் உலக லெவலில் வருமானம் கூட போற தமிழ்நாடு கூட வர போறான். அது யாரா நீங்க இருக்குன்னு நீங்க முடிவு எடுக்குங்க. ஏன்னா நான் வந்து எது நான் செஞ்சாலும் நான் பெரிய லெவலில் தான் பார்ப்பேன். அது எனக்காக நான் பார்க்க மாட்டேன். போன திருப்பில வந்து என்னைய தூக்கி விட்டுருச்சு. அதே மாதிரி என் மூலியமா வந்து மலேசியாவில் உள்ள ஒரு தமிழனை வந்து உலக லெவல் கொண்டு போனோம். இது நம்ம உண்மை, அது உண்மையை நம்ம உண்மையா பேசலாம். அந்த மாதிரி இந்தியாவில் நான் வந்து போற நேரத்தில் நான் எடுத்த முடிவு வந்து அவங்க சொன்னாங்க கல்கத்தால ஹெட் குவார்டர்ஸ் வைக்கணும் அப்ப அந்த சிஸ்டம்ல. அப்புறம் வந்து சொன்னாங்க டெல்லியில வைக்கணும்னு. நான் தான் ஒரு பிடிவானமா சென்னையில வைக்கணும்னு சொன்னேன். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து இக்கானமிஸ், நாங்க எங்க நாடு போகுது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம இறங்குவோம். ஐம் பேசிக்கலி நான் வந்து ஒரு விஷனரி அண்ட் தென் ஒரு இக்கானமிஸ். எப்படி இக்கானமிஸ்னா, இப்ப இந்தியா நீங்க எடுத்துக்கிட்டோமா, சென்னை ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சென்னை, அடுத்தது வந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அண்ட் தென் கர்நாடகா அண்ட் கேரளா. இதுல வந்து நம்ம இந்த சவுத் ஸ்டேட்டே பார்த்தோமா ஃபேண்டாஸ்டிக். நம்ம இந்த இந்தியாவை அப்படியே அழகா கொண்டு போறதுக்கு இப்ப பாருங்க, சூப்பரான படம் எங்கேருந்து வருது? சவுத்ல இருந்து. எல்லாமே அங்கதான் வருது. இதுல நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு மெயின் பிரச்சனை என்னன்னா ஒற்றுமை. அந்த ஒற்றுமை தான் நம்மளை வந்து உடைக்குது. அதுதான் வந்து ப்ரீவியஸ் இது உடைச்சுது. பட் இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் லைக் மோகன், மைக், நீங்களா வந்து எங்களுக்கு முன்னோடி. இப்ப இதுல வந்து ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா, நானா வந்து ஒருத்தரை பார்த்தேன்னா அவர் என்ன நிலையில இருக்குன்னு பார்க்க மாட்டேன். இவருக்குள்ள ஒரு லீடர் இருக்காதான் பார்ப்பேன். ஒரு செக்யூரிட்டி கார்டு பார்த்தா கூட அவருக்குள்ள லீடர் இருக்காதான் பார்ப்பேன். ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்துக்கூட கூட இவருக்குள்ள லீடர் இருக்காதான் பார்ப்பேன் நான். ஏன்னா அங்க பொருளை வித்து காசு வைக்கிறது என்னோட வேலை இல்லை. அதே சமயத்துல இதை செஞ்சுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு அங்க கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இங்க கொஞ்சம் செஞ்சுட்டு அது என் வேலை இல்லை. ஒன்றை செய், அது ஒன்றாக செய். இதான் தமிழன். இது சோழனோட 1000 ஆண்டு ஏன் ஆனா அவன் மூச்சுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தான். மூச்சு தான் நம்மளோட பேச்சு. இந்த இனத்துக்கு உலகத்துக்கே கொடுத்தது வந்து மூச்சுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்தது வந்து தமிழன் தான். அந்த மூச்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து 64 நியாயமாரங்க இருந்தாங்க. அந்த 64 பேர் கொண்டு போன கொடுத்தது இந்த 18 புராணத்துல தான் எப்படி நம்ம மூச்சு பாய்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பேர் நம்மள வந்து என்ன தெரியுங்க பெரிய தப்பு. நான் தமிழ் ஸ்கூலுக்கு போனதா தமிழ் படிச்சதுல நான் அது வந்து சாமியான்னு பாக்குறதுல அது வந்து ஒரு இதான் பார்க்கல. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இயற்கையாவே அவங்க கொடுத்து போன ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையை நம்ம வந்து வெள்ளக்காரம் எடுக்கிற நம்ம எடுக்க மாட்டோம். இது சாமி பத்தி பேசுறாங்க, இதை பத்தி பேசுறான்னு நம்ம ஒதுங்கி போனால்தான் நம்ம எப்படி இருக்கோம். 62 வயசுல ஒரு 26 வயசு மாதிரி துடுப்போட என்ன பேச முடிஞ்சுன்னா நான் வந்து அந்த வழிமுறையை வந்து 100% ஃபாலோ பண்றேன். என் வீட்டுக்கு வந்தீங்களா விளக்குனா இருக்கும், பெருங்காயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா பிகாஸ் அந்த கலாச்சாரம் தான் நம்ம. சோ என்ன மாரி பாதை வரலாம், என்ன மாரி இது வரலாம், அதுல ஜெயிக்கணும்னா ஒண்ணுதான். கொண்டு இதுல உறுதியா நீங்க வாங்க, முழுமையா நீங்க வாங்க. நான் இன்னைக்கு ஒருத்தர் மீட் பண்ணேன். நான் சொன்னாரு, பாரு இவர் என்ன உங்க கூட இருக்கான்னு சொன்னாரு. இதெல்லாம் அனுப்பிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. இசி நம்மளை ஏமாத்த கூடாது. இங்க இருந்தா இங்க முழுமையா இருப்போம், அங்க இருந்தா அங்க முழுமையா இருப்போம். இதான் ரகசியம். இந்த ரகசியத்தை வந்து நீங்க உடனே தெரிஞ்சுட்டீங்களா? இந்த சித் அம்பர ரகசியம் வந்து நமக்குள்ளதான் இருக்கு. இதான் சிதம்பர ரகசியம். இதை நாங்க எவ்வளவு வேணுமா பேசலாம், எப்படி வேணுமா பேசலாம். ஏன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி பேசுறேன்னா அடுத்த தலைமுறைக்கு நான் விட்டுட்டு போறதான். நம்ம மூச்சு எப்பயோ போகுது. நான் வந்து இந்தியன் 2 ஆடியோ இது பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப அதுல வந்து 2 பேரும் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பரா பேசுறாங்க. அங்கதான் எனக்கு ஐடியாஸ் கிடைக்கும் எப்படி தமிழ்ல பேசுறதுன்னு. அதுல சிம்பு சொன்னதுதான் அதை ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பி விட்டேன். சிம்பு என்ன சொன்னாருன்னா, நம்ம இந்த லேட்டா வந்து உணர்ந்தேன் என்னோட பாடி எவ்வளவு முக்கியம்னு. நான் பாடியை வீணாக்கிட்டேன். தயவு செய்து நம்ம முடி போவோம், எல்லாம் போவோம், ஃப்ரெண்ட்ஸ் போயிடுவாங்க, எல்லாமே போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போறது நம்ம பாடி தான். அப்ப ரொசென்டா வந்து நீங்க இருக்காட்டியும் தயவு செய்து இந்த பிசினஸ் செய்யாதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் சீட் யுவர் செல்ஃப். நம்மளை ஏமாத்திக்கிறோம்.
எந்த ஒரு ப்ராடக்ட் பிஸ்னஸ்ல வந்து இந்த ப்ராடக்ட் இது வந்து நம்ம வந்து இப்போ நம்ம சொல்லலாம் சார் நான் வந்து மெர்சிடிஸ் வித்தா எனக்கு வந்து இது ஓட்டக்கூடாது சார் அப்படிங்குவாங்க. சில பேர் கேட்பாங்க, நான் மெர்சிடிஸ் ஓட்டுறேன் சார், மெர்சிடிஸ் விற்கிறேன் சார், ஆனால் மெர்சிடிஸ் வாங்க முடியல, ப்ரோட்டான் ஓட்டக்கூடாது சார். அது அந்த சிஸ்டம் வேற. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ப்ராடக்ட் பேஸ்னா முதல் நீ ப்ராடக்ட் எடுக்கணும். அப்போ ப்ராடக்ட் உன் மூலியமா பேசணும். அது எப்படி மக்களுக்கு தெரியுமா? நீ உன் மொழி பேசுறா உன்னை பார்த்தாலே அவனுக்கு தெரியும். வெளியே உன்னோட ஒளியே அவனுக்கு தெரியும். நீ பேசுற மொழியிலே தெரியும் நீ இங்கேருந்து பேசுறியா இல்லை இதே திறந்து பேசுறியாங்க. ஸோ தயவு செய்து நீங்க ரொசேந்தா வந்து ரொம்ப முக்கியம் கொடுங்க. ஏன்னா அது கருவுல இருந்து வருது. அந்த அதை பத்தி நம்ம என்ன வேணுமோ விலைக்கு சொல்லலாம், என்ன மாதிரி பேசலாம். அது வந்து கருவுல இருந்து வருது. அதான் அந்த ஸ்டெம் செல் தான். 2013 ஒரு டபுள் ஸ்டெம் செல் ஒன்று வந்துச்சு. அதுல நானும் நாதனும் ஈடுபட்டிருந்தோம். அப்ப வந்து நாங்க வராதவனுக்கு நம்ம இந்த நாட்டுக்காரங்க தான் அதை ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதை பத்தி அவங்களுக்கு புரியல. நான் ஒரே ஒரு ஆளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்ப வந்து என்னைய கூட்டு போனாரு அந்த அந்த சுபாங்காயில. அங்க ஒருத்தர் பேசினாரு. அந்த அங்கதான் எனக்கு ஐடியா கிடைச்சிச்சு. வா 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 ஸ்டெம் செல் என்னன்னு அங்கதான் புரிஞ்சுது. அது நம்ம என்னோட நண்பன் மகாதேவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் கூட்டு வந்த ஒரு நம்பர், அவர் யார் பேரு எனக்கு மறந்துட்டேன். அவர் விலைக்கு சொன்னாரு. அந்த பச்சை விஞ்ஞானம் அப்படின்னா என்னன்னு, நம்ம இலை சாப்பிட்ற நம்ம சைட் நம்ம நடுவில் இருந்து ஸ்டெம்ஸ் நம்ம அடிப்போம் இலை சாப்பாட்டுல, அதுல இருந்து அந்த என்சைம்ஸ் வெளியாகும். அதான் ஸ்டெம் செல் சொன்னார் அவரு. அப்ப அது ஒன்னோட ஒன்னா நம்மளோட உணவுல ஐக்கியமாவி நம்ம உள்ள போய் சிஸ்டம் கூட போய் ஐக்கியமாவி அங்க உள்ள போந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அங்க அந்த சொன்னது நான் வந்து உட்காந்து நான் ஆராய்ச்சி பண்ணேன். நான் போய் நிறைய படித்தேன். பஞ்ச அருணாச்சலம், பஞ்சனா 5 பஞ்சாரன்னு சொல்லலாம் மலைக்கிறேன். அந்த ஒளி சூரியன் வருதுல, அது அந்த சூரியன் ஒளியே நம்மளோட பாடிக்கு போதும். பஞ்சா அருணா எப்ப எந்த மாதிரி சூரியனா? இப்ப டாக்டர் அருண் இருக்காரு, ஆனா அவர் வெளியே இருக்காரு, அவர் பேச முடியல. அருண் அருணா அது வந்து எந்த கால சூரியனும் சாயந்திர சூரியனும். இந்த சூரியனை பத்தி நம்ம காலங்கத்தை எந்திரிச்சு 10 நிமிஷம் நம்ம பார்த்தாலே, இங்கிலீஷ்ல சன் கேசிங் 10 நிமிஷம் நம்ம பார்த்தாலே, அது மேல நம்ம ஒளிப்பட்டாலே நம்மள இருக்கிற நோய்கள்லாம் பறந்து போயிடும். டெய்லி நீங்க செய்யுங்களேன். அது காலைல ஒரு வாட்டி இல்லைன்னா சாயந்தரம் ஒரு வாட்டி, இந்த 2 டைம் தான் நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். அதான் அருணா. ஜப்பான்ல வந்து நிப்பான்னு சொல்லுவாங்க, சோப்பு சூரியன், சிகப்பு சூரியன். அப்ப அது காலையும் சாயந்தரம் நம்ம அதை எடுக்கலாம். ஆனா எத்தனை பேரு மனசை தொட்டு சொல்லுங்க, நீங்க வந்து காலங்கத்தை எந்திரிச்சு அந்த சூரியன் பாக்குறீங்களா? இந்த சாயந்தரம் போய் அந்த சூரியன் கூட ஐக்கியமா வரீங்களா? நம்ம அதை செய்யறது இல்லை. அப்ப அது செய்யாதனாலதான் நம்மளுக்கு நோய் வருது. அதனாலதான் வெள்ளக்காரன் வந்து நேனோ டெக்னாலஜி வச்சு தாவரத்துல இருந்து கொண்டு வந்தான். ஏன்னா தாவரம் தான் முதல் ஏஜென்ட் இதை அப்சார்ப் பண்ணி வைக்கிறது. உங்களோட சூரியனுக்கு பார்க்க முடியலையா, அடுத்தது தாவரத்துக்கு போங்க. அந்த தாவரங்க வந்து மத்தியான நேரத்துல வந்து அந்த சூரியன் அப்சார்ப் பண்ணி, ஏன்னா மத்தியான நேரம் வந்து ரவி உச்சி சூரியன். அந்த டைம்ல நீங்க வெளியே போக கூடாது, வீட்டுல உட்காந்து சாப்பிடணும். ஏன் அந்த நேரம் நம்ம சாப்பிடணும்னா உங்களோட டைஜஸ்டிவ் ஃபயர் வந்து நெருப்பா இருக்கும். ஏன்னா சூரியன் மேல இருக்கனால உங்களோட பவர் வந்து இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் டைஜஸ்ட் ரொம்ப ஃபாஸ்டா செய்யும். அதான் அந்த நீங்க இந்தியாவில பார்த்தாலும் சரி, இந்தியாவில் வந்து சில டைம் தான் அங்கே சாப்பிடுவாங்க, அதுக்கு முன்னாடி சாப்பிடவே மாட்டாங்க. என்னத்தை நம்ம கூட்டம் சாப்பிட மாட்டாங்க, அங்கே டைம் பிரகாரம் பார்த்து சாப்பிடுவாங்க. அந்த உச்சி நேரம் தான் சாப்பிடுவாங்க. அந்த உச்சி நேரத்தில் நம்ம வந்து வெளியே போகக்கூடாது, அது ரேடியேஷன். உச்சி நேரம் வீட்டில் இருந்து நம்ம அந்த உணவை சாப்பிட்டோமா அது ரேடியன்ஸ். ஒன்று ரேடியேஷன் இல்லாட்ட ரேடியன்ஸ். உங்களுக்கு வந்து அந்த ஒளி வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷம் கொடுச்சுன்னா அது ரேடியன்ஸ். அந்த ஒளி வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுச்சுன்னா அது ரேடியேஷன். இப்ப நம்மளுக்கு நிறைய ரேடியேஷன் இருக்கு. நிறைய பேர் வந்து ஜப்பனீஸ், நிறைய வெள்ளக்காரங்க, ஆஸ்திரேலியன்ஸ், நிறைய பெரிய பெரிய பணக்காரங்க ஸ்கேல்ல வீடு வாங்குறது இல்லை. எல்லாரும் எங்க வீடு வாங்குறாங்க? ஜெலுபு, அப்புறம் எண்டாவூர் உம்பின், நடுக்காட்டுல வீடு வாங்கி பெங்களூர்ல கட்டுறாங்க. ஏன்? ஏன்னா இங்க இருக்கிற பில்டிங்ஸ்ல, நடு பில்டிங்ஸ்ல ஓடுதுல, அங்க வந்து அலுமினியம் கொடுத்துருக்கானுங்க. நடுவுல கீழே இருந்து மேல வரைக்கும் அலுமினியம். எந்த ஹை ரைசிங் பில்டிங்ல கண்டிப்பா அந்த அலுமினியம் இருக்கும், இல்லாட்டி ஒரு ராட் ரொம்ப ஓடும். இட் ரிலீசஸ் வெரி ஹை அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன். அப்ப நீங்க அந்த மாதிரி வீட்டுல இருந்தீங்களா, அங்க ரேடியேஷன் இருக்கு. போன்ல ரேடியேஷன், டெலிவிஷன்ல ரேடியேஷன், நம்ம வேறு கேஜெட்ஸ் எல்லாமே சுத்தி ரேடியேஷன். இப்ப எலக்ட்ரிக் காடி வருது, அதுக்குள்ள சொல்றாங்க அது கூட நம்மளுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கும், ஆனா ரேடியேஷன். அப்ப நம்ம ரேடியேஷன் ஓட முடியாது. அப்ப if you got more radiation then you need radiance guys. ரேடியஸ் தான் ஜோதி. அப்ப அந்த ஜோதி வந்து
சூரியன் நீங்க பார்த்து கிடைக்காட்டியும் அந்த சூரியனோட பவரை எடுத்து அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா தாவரங்கள், அந்த தாவரத்துல இருந்து நம்மளுக்கு அது கிடைக்கும். அந்த தாவரத்துல இருந்தா நேனோ டெக்னாலஜி வச்சு நம்மளுக்கு கொடுத்தாங்க. 2013 2008 ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம சான்றோர்கள் சித்தர்கள் வந்து ஆதி காலத்துல சொல்லிட்டாங்க இதை பத்தி. அதனாலதான் நம்ம உணவுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சைவம்னு அவங்க சாப்பிட சொல்லல, மாமேசம்னு அவங்க சாப்பிட சொல்லல. அந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்திலே இல்ல. பேலன்ஸா சாப்பிடுங்க, பேலன்ஸா சாப்பிடுறாங்க. இந்த சைவம் அந்த வார்த்தையை வந்து அது இந்தியாவில் ஆரம்பிக்கல, அது ஆக்சுவலி இத்தோப்பியால ஆரம்பிச்சிச்சு. பாப் மாலின்னு ஒரு அவரோட பரம்பரைகள் வந்தது இந்த சைவம் இது. அப்புறமேலே இந்தியாவில் வந்து ஜெயின் ஒரு குரூப், ஜெயினிசம், அவங்க தான் அந்த கூட வந்தாங்க இந்த சைவம். அந்த இது நம்மளோட கலாச்சாரம் வந்து பேலன்ஸ். பேலன்ஸ் சதையை சாப்பிட்டா சதைக்கு தகுந்த மாதிரி உனக்கு வந்து அங்க காசினோஜன் இருக்கும். அப்ப நீங்க சத்தையை சாப்பிட்டீங்களா கண்டிப்பா கியூக்கம்பர் சாப்பிடணும், சத்தையை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வெங்காயம் சாப்பிடணும். இது அந்த காலத்துல நம்மளுக்கு வந்து அந்த கலாச்சாரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு எல்லாமே பேலன்ஸ் 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 தான். இப்ப நம்மளுக்கு பேலன்ஸே இல்லை, அதனாலதான் நம்மளுக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. சிஸ்டம்ல பேலன்ஸ் இல்லாட்டியும் என்ன நடக்கும், பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு ஏன் இந்த மாதிரி வாய்ப்புல வராங்க, ஏன் அவங்க ஜெயிக்கிறது இல்லை, இந்த உள்ள அந்த சிஸ்டம் ஓடல. அதை பத்தி நம்ம கவலைப்படுத்த தமிழ் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், நம்ம கேட்டிருக்கோம். ஓ இது சாமியை பத்தி பேசுறாங்க அப்படின்னு விட்டுட்டோம். நேற்று ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்தேன், கோச்சிங், ஒரு இன்சூரன்ஸ் பர்சனாலிட்டிக்கு. நான் ஃபோனில் வந்து சேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் சொன்னேன், காலங்காலத்தில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னு கேட்டேன். நான் வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கு எந்திரிப்பேன் சார். ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு எந்திரிச்சு மூச்சு பயிற்சி செய்ய முடியுமா சார்? நான் அந்த மாதிரி சாமி இதெல்லாம் செய்ய மாட்டேன் சார்னு. டேய் யாரோட மூச்சுன்னு கேட்டேன். என்னோட மூச்சு சார்னு. யாரோட பாடின்னு கேட்டேன். என்னோட பாடி தான். அப்போ என்னத்துக்கு சாமி அங்கே கொண்டு வரேன்னு கேட்டேன். சாமியா செய்ய சொன்னார், ஒன்று மூச்சுக்க. நான் உன் மூச்சு இப்போ உன்னோட மூச்சு ஓடி வந்த மூச்சு நின்று விட்டா போச்சு. உன்னால கொஞ்ச நேரம் உட்காந்து மூச்சுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க தெரியும். அப்ப என்னத்துக்கு பாடி உனக்கு ஹெல்ப் பண்ணும். many of people don't understand guys. you all are confused. எல்லாம் விலகாரம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வச்சுட்டான். insanity is doing the same thing over and over again expecting difference. நீங்க பல துறைக்கு போகலாம், மாத்தி கம்பெனி மாத்திக்கிட்டு இருக்கலாம், ஆனா உள்ள மாறாட்டியும் ஒண்ணுமே மாறாது. நீங்க என்ன மாதிரி கஷ்டப்படுங்களேன். நம்ம நினைக்க நம்ம கஷ்டப்பட்டோமா மேல வந்து அவனுக்கு கொட்டுவான் அப்படின்னு. அதெல்லாம் ராங் கான்செப்ட். கஷ்டம் உள்ள இருந்து செய்யணும். நம்ம உள்ள பாடி, இது என்னோட பாடி. நல்ல வேலை எனக்கு வந்து நான் இன்சூரன்ஸ்ல மேனேஜரா இருக்க நேரத்தில் நல்ல வேலை தீபக் சோப்ரான்னு ஒருத்தர் வந்தாரு. தீபக் சோப்ரா யாரு? தீபக் சோப்ரா வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட், டாக்டர் கார்டியாலஜிஸ்ட், ஹார்ட்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட். டெல்லியில இருந்து அவரே பேக் பண்ணிக்கிட்டு சந்தியாகோவுக்கு போயிட்டு இன்ன வரைக்கும் ஒரு வெல்னஸ் சென்டர் அங்க நடத்துறாரு. அவர் வந்து எல்லாமே எப்படி நெல்லிக்காய் பாவிச்சு, இது பாவிச்சு, அது பாவிச்சு எப்படி இயற்கையா இருக்குன்னு அவர் விளக்காரங்க சொல்லி கொடுக்குறாரு. தென் இப்ப இந்த இடைக்காலத்துல வந்து இந்த பேலன்சிங் ரொம்ப முக்கியம்னு நான் வந்து கூகுள்ல சரி எல்லாத்தையும் பாக்குறேன். யங்ஸ்டர்ஸ் ஒரு 10 வயசு கேர்ள் வந்து சக்கரா பத்தி எழுதிருக்கு. அந்த எழுதி இந்த புக்கத்தை ஃப்ரீயா கொடுத்துருக்கு. என்னோட புத்தகம் வந்து ஆக்சுவல் புத்தகம் நான் 5 வருஷத்துல வரும், அது வரைக்கும் நான் இதை பாச்சுங்க அப்படி சொல்லுது. அப்படா இவங்களுக்கா வந்து இதை சீரியஸா வைக்க நம்ம இருந்து போனது நம்ம மதிப்பு கொடுக்குறது, அதான் பிரச்சனை. So guys, I am being very serious. Let's not waste time. I don't want a lot of people to come and join us. We want serious people. ஆனா ஒன்னா செய்யணும், ஒற்றுமையா செய்யணும். நீ அங்க கொஞ்சம் நீங்க கொஞ்சம்னா don't waste our time guys. And I don't want to work with people who have selfish thoughts in their mind. அதான் திருப்பி நம்மள உடைக்கும். செல்ஃப்லெஸ். ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட லீடரோட தன்மை வந்து என்னன்னா, என்னைய மறந்து மற்றவங்களை ஹெல்ப் பண்றதான் அவனோட தன்மை. இது 22 வயசுலயே நான் உணர்ந்துட்டேன். என்னோட குருவுக்கு அப்ப ஆசானுக்கு நான் நன்றி சொல்லணும். அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, ப்ராடக்ட் நீ சாப்பிடு, அந்த ப்ராடக்டோட நன்மை போய் மக்களுக்கு சொல்லிக் கொடு. அப்ப அவங்க அப்ப வந்து ஒரு 55 வயசு உள்ள ஒரு என்ஜினியர், அவரும் என் கூட வளர்ந்து வந்தாரு. நானும் 0ல ஆரம்பிச்சேன், அவரும் 0 ஆரம்பிச்சாரு. அவர் வந்து வைட்டமின்ஸ் எல்லாம் சூப்பரா பேசுவாரு. நான் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன் அப்பயே 23 வயசுல நல்லா கொடுப்பேன். கொட்டேஷன் அப்பயும் நான் சொந்தமாவே செய்வேன். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் சொன்னார், குரூப்புக்கு வந்து பேசுனுவாரு. கண்டிப்பா நான் வந்து பேசுறேன் சார்னாரு. அப்ப எனக்கு மட்டும் இந்த வைட்டமின்ஸ்ல ஏன் முக்கியம் அது சொல்லி கொடுங்கன்னு. அப்ப அவருக்கு 55 வயசு, எனக்கு அப்ப 22 வயசு. ஆனா உட்காந்து நான் கேட்பேன். நான் ஒன்னு கேட்டேன் அவர்கிட்ட, ஏன் சார் அடிக்கடி இந்தியாவுக்கு போறீங்க? நீங்க அடிக்கடி இந்தியாவுக்கு போறீங்க ஏன் சார் அப்படின்னு.
அவர் சொன்ன ஒரு வார்த்தை அது என்னை ஆழமா தாக்குனுச்சு. இந்தியாவில் வந்து கிராமத்துலையும் சரி, இப்போ இந்தியா சொல்ல, கிராமத்துலையும் சரி சிட்டிலையும் சரி, அவங்களாம் வந்து contented வாழ்க்கை. எவ்வளவு வருமானம் வந்தாலும் contented வாழ்க்கை. அந்த வேர்ட்ஸ் contented. அந்த வேர்ட் contented-னா they are happy. ஒரு வழி செஞ்சா கூட அவங்க ஹாப்பி, 1000 வழி செஞ்சா கூட they are happy. அந்த இதுதான் இந்தியா இருக்கு. நான் அடிக்கடி போய் அந்த வைப்ரேஷன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லுவாரு. மாசம் மாசம் போயிடுவார் இந்தியாவுக்கு. அவர் இப்ப இறந்து போயிட்டாரு. அந்த டைம்லயே ஒரு 3 வருஷம் நான் அவர் கூட செஞ்சிருந்தோனோ, அவர் இறந்து போய் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு. இன்ன வரைக்கும் அவர் ஃபேமிலிக்கு வந்து அவர் போட்ட உழைப்பில் வந்து எம்ஏ மூலியமா வருமானம் போயிட்டு இருக்கு. இந்த செல்லையா கிளையா எல்லாமே அவங்க கீழே தான் வராங்க. அண்ட் அவர் என்ன செய்வாருன்னா, நிறைய அவர் இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி அவரும் எடுப்பாரு, அதை பத்தி பேசுவார். கைஸ், டைனஸ் ரொசென்டா கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அர்பனிசம் இன்னொரு பெரிய பொக்கிஷம். இந்தியாவில் இப்போ இவங்க 2 பேரும் வந்தோன்னா அது பாட்டுக்கு ஓடுது, பாட்டுக்கு முடியுது. இப்போ நாங்கள் திருப்பி ஸ்டாக் அனுப்பணும். இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நான் அனுப்புனது இல்லை இந்தியாவுக்கு இந்த ப்ராடக்ட்ஸு. அந்த டைமில் வந்து இந்தியா நாங்கள் இந்த போன வருஷம் நான் வந்து ஆரம்பிக்கிறத அனுப்பின ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ அவங்க வந்த வேட்டில் முடிக்கிறாங்க. அப்புறம் அந்த அர்பனிசம் அப்படி தேவைப்படுது அவங்களுக்கு. இதேமாரி நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராவது வந்து கொடுப்பாங்களா, மேல இருந்து லீடர் போடுவாங்களா? ப்ளீஸ் கைஸ், லெட்ஸ் நாட் டூ தட். ஓகே, லெட்ஸ் நாட் டூ தட். நிறைய இப்ப கேட்டீங்களா டெஸ்டிமனி? நான் சொல்றேன் என்னோட டெஸ்டிமனி. நேற்று ஒருத்தர் சொன்னாரு, நீ அந்த கம்பெனியோட இந்த கம்பெனி இன்னும் யூத்தா இருக்கு அப்படின்னாரு. அது ஒரே ரகசியம் தான். NMN ரொசென்டால வந்து ஒவ்வொரு கம்பெனி, அந்த 3 கம்பெனி இருந்துச்சு. இந்த 3 கம்பெனி தான் ஸ்டெம் செல் ஆரம்பிச்சு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியிலேயே மலேசியாவில் தான் ஆரம்பிச்சு, பைட்டோ சயின்ஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, அதுல வந்து டபுள் ஸ்டெம் செல் தான், 2 டபுள் ஸ்டெம் செல் தான். அதுக்கு வந்து நாங்க வந்தோன்னு தான் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம். அப்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுல என்னோட ஆப்லைன் அப்ப அவர் பிளாக்காரர், அப்புறம் அவர் வந்து நாங்க வந்து THR ராகால இருந்து 2 பேரும் கூப்பிட்டு வந்தோம். அவங்க தான் அம்பாசிடர் ஆக்குறதுக்கு. அப்ப அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் வந்து என்ன சொன்னாரு, எனக்கு வந்து மார்பு மாறியா இருக்கு, வலிக்குது, நான் போய் டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாய்க்காரர். அப்ப நான் சொன்னேன், சார் நீங்க நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்றது இல்லையா? அப்ப டபுள் தான். இல்ல சாப்பிடலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்கிறாரு. நான் போய் அங்கேயே மயக்கம் போட்டிருப்பேன். என்னோட அப்ளைன் சாப்பிடலாமான்னு கேட்கிறாரு. இது வந்து உண்மையா தான் சொல்லணும். அப்புறம் நான் உடனே வந்து என்னோட லீடர் ஒருத்தர் சைன் அப் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ரவாங்கில் இருந்தாரு, இப்ப காலமாயிட்டாரு. ரவாங்கில் இருந்தாரு. அப்ப அவரோட ஹார்ட் வந்து 24% தான் ஃபங்க்ஷன். அவர் கீழே இருந்து மாடியில வந்து 5 மாடியில ஏறுறது லிஃப்ட் இல்ல. மனைவியும் அவரும் ஒன்னா வருவாங்க. அவங்க மனைவி போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் ஆக்கிட்டு அப்புறம் தான் அவர் மேலே போய் சேருவாராம். அந்த படியில் அப்படியே முதுவா ஏறி. ஆனா வந்தாரு, சேர்ந்தாரு, சாப்பிட்டாரு. ஒரே மாசத்துக்குள்ள அவரோட போய் ஐஜிஎன்ல செக் பண்றதுல 24% 64% போச்சு. அவ்வளவு துடிப்பா இருந்தாரு. சரி கைஸ், தட் இஸ் த மிரக்கல் ஆஃப் ஸ்டெம் செல். இதை வந்து நீங்க கண்ணால பார்க்கணும். அது அப்பதான் உங்களுக்கு அது உணர முடியும். அப்ப அதுல என்ன இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் டபுள் ஸ்டெம் செல் அண்ட் அதர் திங்ஸ். 2வது கம்பெனி, அதுல நம்ம எல்லாம் ஈடுபட்டோம். அதை நம்ம பேசலாம். நாதன் சாரை ஈடுபட்டாரு, நான் தான் ஈடுபட்டேன். அந்த கம்பெனி என்னன்னா ஸ்டெம் செல்லும் அண்ட் ஆன்டிஆக்சிடென்ட் தமிழனோட கலாச்சாரம், தமிழனோட மெயின். இது எங்க இருக்கு தமிழனோட ஆன்டிஆக்சிடென்ட்? சாம்பார் போட்டோமா, மஞ்சள் எல்லாத்துலயும் இருக்கும் ஆன்டிஆக்சிடென்ட். அப்ப பச்சை விஞ்ஞானத்துல மெயின் கான்செப்ட் ஆன்டிஆக்சிடென்ட் தான். அப்ப அதுல நம்மளுக்கு இருந்துச்சு. அது எத்தனை பேரை காப்பாத்துச்சு, எத்தனை பேர் 1 2 எடுத்து சொல்ல. அப்ப ஒருத்தர் எப்போ என்ன கேட்டார் அன்னைக்கு, சார் இதுல டெஸ்டிமனி இருக்குன்னு, அந்த பிராண்ட் எடுத்து கூட, பிராண்டு தான் மாறிச்சு, ப்ராடக்ட் கான்செப்ட் அப்படிதானே. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் அங்க வேலை செஞ்சிருந்தா இங்க வேலை செய்யாதா? கான்செப்ட் இஸ் த சேம் கைஸ். அதே 2013 ஆரம்பிச்ச கான்செப்ட் தான், 2017 ஆரம்பிச்ச கான்செப்ட் தான் இப்ப பல மடங்கு வந்து சூப்பரா போயிட்டு இருக்க ஒரு சுப்பீரியர் கான்செப்ட். And your testimony is you. And I take Rosenta very seriously. ஒரு நாளைக்கு 1 2 3 நாள் கூட எடுப்பேன். And Rosenta NMN இது டாக்டரோட மெடிக்கல் ரிசர்ச் எல்லாமே செஞ்சிருக்காங்க அதோட NMN பத்தி. NMN என்ன தெரியுங்களா? வயசாக நம்ம இயற்கை இருந்தோமா, நம்மளுக்கு வந்து ஒரு என்சைம் இருக்கும்.
அது வந்து நம்ம யூத்தா எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கோம். அதான் நம்மளுக்கு வந்து சுருக்கலாமா வராம இருக்கிறது கட்டுறது. ஆனா வயசாக ஆக அதோட பவர் குறைஞ்சிரும். அப்ப இந்த NMN வந்து அது உள்ள போயிட்டு அந்த பவர் கொடுக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து ரிங்கிள்ஸ் வராது. நம்மளுக்கு வந்து வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து நம்மளோட ரொசன்டாவோட பெருமை. 3 டிஃபரன்ஸ் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். 2013க்கும் 2017க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா கான்செப்ட் ஒண்ணுதான். ஓகே, ஃபவுண்டட் பை சயின்ஸ், கிரியேட்டட் பை நேச்சர், ஃபவுண்டட் பை சயின்ஸ். அதே கான்செப்ட் தான், நானோ டெக்னாலஜி தான், அதே நாட்களில் தான் போனோம். வேற ஒன்றும் மாற்றம் இல்லை, பேர் தான் மாறி இருக்கு. ஆனா அதுல மெயின் நன்மை என்னன்னா கருவுல இருந்து வருது. கருவுல இருந்து வருது. அந்த அந்த பல்கரின் ரோஸ் கருவுல இருந்து வருது. இது நல்ல ஒரு பவர்ஃபுல். ஏன்னா கருவுல இருந்து சாஸ்ல இருந்து வருது. ஒரு தாயோட சாஸ்ல இருந்து வருது. அந்த சாஸ்ல வர ஸ்டெம் செல் பவர்ஃபுல் ஸ்டெம், அதான் தாய் ஸ்டெம் செல்ஸ். அப்ப அந்த கருவுல இருந்து வர ஸ்டெம் செல் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அதோட எஃபிகசின்னுவாங்க. எஃபிகசி இஸ் மோர் பவர்ஃபுல். கம்பைன் வித் NMN. இதுல வந்து பீட்ரூட் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே போட்டிருக்காங்க. ஆனா அந்த கம்பைன் வித் NMN, I tell you guys, it keeps you energetic. என்னை கேட்பாங்க, எப்படி சார் நீங்க வந்து தூங்காம அப்படியே பாருங்க. நான் மூச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருவேன், சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், வாக்கிங்க்கு முக்கியம் கொடுத்துருவேன். அப்புறம் இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் ரொம்ப சீரியஸா இருக்குவேன். ஐ டோன்ட் ஜஸ்ட் செல் ஃபார் த சேக் ஆஃப் செல்லிங் கைஸ். அப்ப இந்த காம்பினேஷன், இந்த ப்ராடக்ட் வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு? உங்களோட 7 உறுப்புகள் இருக்குங்களா, அந்த 7 உறுப்புகளை வந்துதான் உங்களோட இன்டர்னல், உங்களோட மெயின் பவர். உங்க 7 உறுப்புகள் தான். அந்த 7 உறுப்புகள் வந்து நம்மளோட மூலதார சக்கரம் இருந்து வருது, உங்க பீனிஸ்ல இருந்து வருது. பொம்பளைங்களுக்கு வந்து அவங்களோட விஜைனால இருந்து வருது, ஆம்பளைங்களுக்கு வந்து பீனிஸ்ல இருந்து வருது. அதான் மூலதாரா. அது சிகப்பா இருக்கும், அதோட பவரே அதான். அது வந்து ஏன் ரொம்ப பேருக்கு வந்து எஸ்பெஷல் தமிழனுக்கு சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப பயம் பயம் பயம், தொட்டதுக்கெல்லாம் பயம் பயம் பயம். பாருங்க, விஜயன் சார் வந்து அவர் ரொம்ப பேர் சொல்லுவாங்க அவர் வந்து டைட்டில் இல்ல, பொசிஷன் இல்லைன்னு. ஆனா அவர் வந்து தைரியமா செலவு பண்ணி ஜகார்த்தாக்கு போயிருக்காரு. போயிட்டு வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு பயம் இல்லை. அதான் தமிழன். இப்ப வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க, எது செய்யலாம் பயப்படுறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் இல்லை. நானா தோட்டக்காரன், நானா எஸ்டேட்காரனுங்க, எங்களுக்கு பயமே இல்லை. அப்ப எங்க வந்து உங்களுக்கு அந்த பிளாக் வருதுன்னா, மூலதர சக்கரத்துல பயம் வந்துச்சுன்னா அது பிளாக் ஆயிடும். ரெண்டாவது சக்கரா, அது பேர்லாம் கூட இங்க தெரிஞ்சுக்க தேவையில்லை. என்ன சக்கரா பேர்லாம் தேவையில்லை. அது இன்னொரு சக்கரா இருக்கு. சக்னா பியோர், ரானா சர்ன், சக்கரானா பியோர் எனர்ஜி சர்னிங். அதாவது அந்த அந்த காலங்கத்துல வந்து உங்களோட மூச்சு வந்தோடனே அதை போய் சேர்ன் பண்ணும், அதை போய் டேர்ன் பண்ணும். அங்க டேர்ன் பண்ற துபாயின் மாதிரி டேர்ன் பண்ணிச்சுன்னா அப்போ மேல ஏறிட்டே வருங்க. கீழே இருந்து மேல போனா குண்டலினி, கீழே இருந்து மேல போனா, மேல இருந்து கீழே வந்தா கிரியா. இவ்வளவுதான். இப்ப ரஜினிக்கெல்லாம் கிரியா யோகா. இப்ப நானா வந்து குருக்கு சேவை செஞ்சு வந்தெல்லாம் எங்களுக்கு கிரியா யோகா மேல இருந்து வரும். இப்ப நாதன் சாரு, அருண் சார்லாம் வந்து இதுல வந்து ஈடுபட்டனால அவங்களுக்கு மேல இருந்து கீழே வரும். ஆனா பொதுவா ஒண்ணு செய்யாம உங்களுக்கு வந்து கீழே இருந்து மேல ஏறணும். அப்ப என்னன்னு நீங்க செய்யணும், அது நீங்க செஞ்சுதான் ஆகணும். நீங்க நாதன் சார் மாதிரி நான் ஓ நைட் சக்சஸ் முடியாது. நீ கீழே இருந்து மேல ஏறுற. அப்போ 1ஆம் வகுப்பு போனோம், கிண்டர்கார்டன் போனோம், 1ஆம் வகுப்பு போனோம், 2ஆம் வகுப்பு போனோம், படிப்படியா ஏறிட்டு வரணும். வந்த வேகத்துல காசு அடிக்கும் பார்த்தோன்னா அது ஒன்று அடிச்சிருந்துருப்பி. அதனாலதான் இந்த பெண்டமிக் டைம்ல நிறைய பேர் நம்ம ஆளுங்க காசு செஞ்சாங்க. ஆனா திருப்பி 0 ஆயிட்டாங்க, திருப்பி ஓட்டாண்டி ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த சக்கரா சரியா பேலன்ஸ் பண்ணல, புழாக்கம் சரியா சாப்பிடுறது இல்லை. ஸோ நீங்க காலகட்டத்தை ரொசந்தா போட்டீங்களா, இந்த மூச்சு வந்து ஒரே லைன்ல வந்துடும், ஒரே அலைன்மெண்ட். அப்ப மூலதர சக்கரை சரியா வேலை செய்யும். நீங்க அது ஏற்கனவே பவர் கொடுத்துருந்தீங்க, எப்படி நீங்க அதுக்கு பவர் கொடுத்தீங்களா, இந்த மாதிரி வாய்ப்பு எடுத்து கடைசி வரைக்கும் அடிச்சிங்களா. அப்ப நீங்க ரானா உங்களோட எனர்ஜி வந்து பிரபஞ்ச கூட செஞ்சிருச்சு. அப்ப அது வந்து நீங்க தேடுற வந்து கிரவுன் அம்பாசிடரோ 1 மில்லியனோ 100,000 அது வந்து உங்களோட சீதானாலே சேலஞ்சிங், பிக் அண்ட் சேலஞ்சிங் அர்த்தம். அதான் சீதா. இட்ஸ் நாட் அ பர்சன் ஆர் ஹியூமன் பீயிங் எனிதிங் கைஸ். அவன் மனுஷனும் இல்லை, தெய்வமும் இல்லை. ராமானா அவன் என்ன சொன்னா, உன்னோட எனர்ஜி வந்து ராமாவா மாறிடும். அப்ப நீ தேடி போறது சீதாவா மாறிடும். அப்ப நீ சரியா பாய்ச்சா ராமா சீதா, நீ சரியா பாய்க்காட்டியும் கெட்டதுக்கு பாய்ச்சினா நீ ராவணா மாறிடுவ. அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரிய சாமின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பயந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பிரச்சனை. 7ஆம் அறிவு வந்துச்சு, அதெல்லாம் தொடர்ந்து காமிச்சிச்சு. இந்தியாக்காரங்க தெளிவா இருக்காங்க, நம்ம தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப கைஸ், ஒன்று நல்லா நினைச்சுங்க, இது திருப்பி மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு வருது.
நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து சீரியஸா வந்துகிட்டு இருக்கு. இப்ப நாங்களும் அதை எடுத்து செய்யறோம்னா, இப்ப திருப்பி நாங்க வந்து இதுல வந்து பணம் செய்யணும்னா அப்ப எங்களுக்கு பேராசை. எங்களுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும், நாங்களா ஆனந்தமா இருக்கும். கல்யாணம் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு பணம் பிரச்சனைனா அது பெரிய பெரிய சந்தோஷம். ஆனா எத்தனை பேர் நம்ம ஆளுங்க அந்த மாதிரி இருக்காங்க? 10 யூத் மலேசியால இன்னொன்னு என்ன செய்யணும்னா, நம்ம வந்து என்ன செய்யறோம், தமிழன் தமிழன் பேசுவான், சீனங்கிட்ட பேச மாட்டான், தமிழ் மலாய்க்காரன் பேச மாட்டான். ஆனா மத்த கதைலாம் பேசுவாங்க. ஆனா பிசினஸ் வந்து பேச மாட்டான். ஓ நம்ம கூட செய்ய மாட்டான், அவன் கூட செய்யறேன்னு. நீ முயற்சி எடுக்கல. ஒரு 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 நான் இன்சூரன்ஸ் செய்யற நேரத்தில் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். நாங்க இன்சூரன்ஸ்ல வந்து சிம்மா ஹவுஸ் 8வது மாடியில இருந்தோம். அங்க அடிக்கடி நடந்து போயிட்டே இருப்போம். அங்க நிறைய கடைங்க இருந்துச்சு, மலாய்க்காரங்க கடைங்க, சீன கடைங்க, அவங்க ரிப்பேர் ஷாப் எல்லாமே அங்க இருந்துச்சு. ஒருத்தர் புதுசா வந்தான், இந்தியன் பாய். அவனை அங்க கோச் பண்ணும், ட்ரெயின் பண்ணும் எப்படி இன்சூரன்ஸ் விற்கிறதுன்னு. அவன் வந்து நாங்க சொல்லி கொடுத்தது போயிட்டு கீழே ஒரு கடையில பேர் சீன கடையில பேசினா 16,000 ரிங்கிட் பிரீமியம் கலெக்ட் பண்ணான் ஒரு சீன கிட்ட இருந்து, அதுவும் டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து. அப்படா அதே கடை தான் நாங்க போறோம், அதே பாக்குறோம், சீன நம்ம வாங்க மாட்டான் அப்படி பேசுறதுனால அவன் போனா பார்த்தா தூக்குனான். கைஸ் நம்ம பேசுறது இல்லை, அவ்வளவுதான் பிரச்சனை. என்னைய கேட்டீங்களா? இப்ப நம்மளுக்கு வந்து 2 சிஸ்டம் இருக்கு. டைனஸ் இன்டர்நேஷனல். உங்களோட அக்கௌண்ட் மலேசியால இருந்துச்சுன்னா இந்த அக்கௌண்ட் வச்சு உலக ரீதிக்கு நீங்க போகலாம். அதான் டைனஸ் இன்டர்நேஷனல். இன்னொன்று டைனஸ் இந்தியா. அது டைனஸ் இந்தியானா நீங்க யாராவது இந்தியாவில் உங்களுக்கு அங்க சைன் அப் பண்ணோம், அப்ப அங்க அங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கிட்டு வந்து ஹேரி வந்து அங்க கொண்டு போய் சிஓ போட்டிருக்காரு. அப்ப எங்களுக்கும் நம்ம நம்பர் இருக்கு, அங்களுக்கு நம்ம நம்பர் இருக்கு. நம்ம ஏன் இது சரியா பார்க்க மாட்டோம்னா நம்மளுக்கு திமிரு வந்துருச்சு. நம்மளோட திமிரு தான் நம்மள நடக்குது. என்ன திமிரு தெரியுங்களா? பணம் திமிரு இல்ல, நம்மளுக்கு பயம் திமிரு இல்ல, நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம ஆளை கொண்டு வர மாட்டோம், கிராப் கொண்டு வர மாட்டோம். எல்லாமே எனக்கு தெரியுமே, அது என்ன தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் தூக்கி போடுமே. ஏன்னா நம்ம ஆளுங்க இறந்துகிட்டு இருக்காங்க, மலாய்க்காரங்களும் இறந்துகிட்டு இருக்காங்க. நிறைய மலாய்க்காரங்க வந்து இப்ப ஒரு பொடியை வந்து கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய பத்துக்கிட்டு ஒரு ஸ்டோர் ரூம்ல இருக்கான். சிப்பாங்ல வந்து ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்ல ஸ்டோர் ரூம்ல தங்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அவங்க நம்மளோட நாட்டோட ஆளும் தானே. சீனர்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஏன் வந்து இது சரியா எடுத்து பார்க்க கூடாது? நம்ம நாட்டுல ஒரு இது ஏஜிஎல் வந்துருச்சு ஃபுல்லா. அப்புறம் எனக்கு வந்து கம்பெனிக்கு காசு நேரா போன சார்னு அதுவும் வந்துருச்சு. 15 அதுவும் வந்துருச்சு. எல்லாமே இருக்கு. பாப் ப்ராக்டர் சொல்லுவாரு, if everything is there, if you're not getting the sale, the fault is not in the sales, fault is not in the person, is in you. எல்லாமே இருந்துச்சு. அதுல இருந்து உங்களுக்கு சேல்ஸ் வராட்டியும் யார் மேலும் தப்பு இல்லை, நம்ம மேலதான் தப்பு. நம்ம ஒரு விரல் எங்க காமிச்சோம், 3 விரல் நம்ம திருப்பி காட்டுது. இந்த 3 விரல் நம்ம என்ன சொல்லணும், பாடி மைண்ட் அண்ட் சோல்னு சொல்லுவேன். நான் இப்ப என்ன சொல்றேன், உன் மூச்சு, உன்னோட பாடி, பிரபஞ்சம், இது 3 தான். இதுதான் சோழனோட சீக்ரெட். அப்ப அந்த மூச்சுக்கு வந்து நீ உட்காந்து தியானம் பண்ண தேவையில்ல. நீ உட்காந்து அதான் சில காலங்கத்துல வெட்டி ரோசந்த நாக்காடியில போட்டியா உன்னோட ஒரே லெவல் லைன் ஓடும். அந்த ஒரு லைன் லெவல் வந்து அந்த மூச்சு தான் உன்னோட 7 சக்கரம் உள்ள சக்கரத்தை ஓட்டும். அந்த சக்கரம் வந்து அந்த செல்ஸ் ஓட்டும், செல்ஸ் டிஷ்யூஸ் ஓட்டும், டிஷ்யூஸ் வந்து ஆர்கன்ஸ் ஓட்டும். ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கு ஒரு வேலை இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்ன வெரி பவர்ஃபுல்னா என்ட்ரோகரைன் சிஸ்டம் இங்க இருந்து ஆரம்பிக்கும். இதுங்க என்ன போய் செய்யணும்னா ஒவ்வொரு உறுப்புகளும் இன்னொரு உறுப்பு பேசுங்க. அந்த பேசுற வந்து நல்லா பேசுச்சுங்களா, அழகா பேசுச்சுங்களா, எல்லாமே சந்தோஷமா வேலை செய்யுங்க. அதுவும் கூட பிரச்சனை வரக்கூடாது. கொஹீரன்ஸ் சொல்லுவாங்க. நீங்க ஒரு கார் சாவியை மறந்துட்டீங்க, அது எங்கே வச்சுட்டீங்க மறந்துட்டீங்க, ஐயோ என் கார் சாவி எங்கே விட்டுட்டேன் எங்கே விட்டுட்டேன் நீங்க பிரச்சனை, நீங்க ரொம்ப அதை பத்தி நினைச்சிட்டீங்களா உங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் உட்காந்து நேரம் பண்ணிட்டு சரி நம்ம அங்க வந்தோம், சாவி இங்க வச்சேன், அப்புறம் அங்க உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிற நேரத்துல உங்களோட ஆர்கன்ஸ்லாம் ஒன்னா ஆகும். அதான் ரீமெம்பர். அதான் விளக்கான வந்து ரீமெம்பர். ஆல் மெம்பர்ஸ் ஆர் கமிங் டுகெதர். ஓ சாவி அந்த அலமாரியில் வச்சிருக்கேன் அப்படி சொல்லுவீங்க. அதுதான் வந்து ரிமெம்பர்னு அர்த்தம். ஸோ ரொசண்டா நீங்க போட்டீங்களா உங்களுக்கு ஒரு நிலை வந்துடும். உங்களோட எனர்ஜி மேலேருந்து கீழே ஓடும். அப்போ மூலதன சக்கரம் வேலை செய்யும், அடுத்த சக்கரம் வேலை செய்யும், அடுத்த சக்கரம் வேலை செய்யும், எல்லாமே வேலை செய்யும். உங்களோட எனர்ஜி கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கும். யூ வில் பி ஆல்வேஸ் என்தூசியாஸ்டிக். அதான் கமலஹாசனோட சீக்ரெட், அதான் ரஜினிகாந்தோட சீக்ரெட், அதான் ஒரு லெவலுக்கு டாக்டர் மகாவோட சீக்ரெட் தான். நீ எங்க போட்டாலும் நான் அடிச்சுட்டு வந்துடும் மேல. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா டேக் ரொசண்டா சீரியஸ்லி கைஸ்.
வெரி வெரி சீரியஸ்லி. சார் எனக்கு காசு இல்லை சார், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சார் சொன்னா, நீயே அப்படி சொன்னியா அப்ப எப்படி ஆளுங்க வாங்குவாங்க? நீயே அப்படி சொன்னியா அது எப்படி ஆளுங்க வாங்குவாங்க? அதனாலதான் யூஎஸ்ல ஆரம்பிச்சானுங்க இந்த கான்செப்ட் மெம்பர். அது ஆரம்பிச்சது வந்து 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க ஆரம்பிச்ச கம்பெனி பேரு ஃபார் லைஃப். அவங்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த கம்பெனி எந்த பேங்கும் யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கவே இல்லை. அப்ப அவங்க வந்து சொந்தமாவே அவங்க வீட போய் ஒரு 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 மார்கேஜ் பண்ணி எல்லாம் பண்ணி அப்படி ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு மெம்பரும் கன்சியூமரா இருந்தாலும் சரி, ரிட்டைலா இருந்தாலும் சரி, எவ்ரிபடி மஸ்ட் பிகம் மெம்பர், நோ ரிட்டைல் பிரைஸ்னாங்க. நான் வந்து அந்த கம்பெனியில் முதல்ல நான் வந்து 2013 எங்க சிஸ்டர் கேன்சர் வந்த போறதுல நான் ஃபைட் பண்ணேன். என்ன நீங்க ப்ராஃபிட் ரிட்டல் ப்ராஃபிட் இல்லை சார், இது வந்து அப்பதான் ஆளுங்க வாங்குவாங்க, வெரி எக்ஸ்பென்சிவ். அப்ப இப்ப நான் உணர்றேன் அந்த என்னத்துக்கு ஏன் அந்த கம்பெனி அப்படி கொண்டு வந்தாங்க. இப்ப யூஎஸ்ல தான் அப்படிதான். மெம்பர் பிரைஸ் நீ வந்து சேர்ந்தோடனே மெம்பர் சேர்ந்தோடனே உங்க மெம்பர் பிரைஸ் வந்து வந்துடும். அப்ப மெம்பர் பிரைஸ் வந்து பிகாஸ் யூஆர் அ மெம்பர். அப்ப நீ என்ன செய்வ, நீ ப்ராடக்ட் சாப்பிட பக்கத்துக்கு அவன் கேட்பானா நீ அப்புறம் நீ வந்து உங்க ஃபேமிலிக்கு விற்ப, அப்ப உனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சாரி, போன மாசம் நீ வந்து 100 வழி வாங்கினா இந்த மாசம் டிஸ்கவுண்ட் வரும். ஓகே, நீ எக்ஸ்ட்ரா ஒரு 10 வழி 20 தான் போடணும். அப்புறம் வந்து ப்ராஃபிட் செஞ்சுட்டீங்கன்னா எனி டைம் யூ மேக் ப்ராஃபிட் இஸ் நோ மோர் எக்ஸ்பென்சிவ், இஸ் ஆல்ரெடி ஃப்ரீ ப்ராடக்ட். ஏன்னா என் ப்ராஃபிட் செஞ்சுட்டீங்க. அப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா, மெம்பர் டிஸ்கவுண்ட் ஃப்ரீ. எப்படி சார் ஃப்ரீ வருது? உட்காந்து இந்த சிஸ்டம் கேளு, 4 பேசுறத கேளு, உட்காந்து கேளு. ஒரு டாக்டர் மகா வந்து பேசினா ஒரு ஹவர் உட்காருனா எனக்கு ஏன் அந்த மாதிரி சொல்றவங்க எனக்கு பிடிக்காது. நீயே ஒரு லீடரு, நீ அப்படியே உட்காந்து உன்னால உட்கார வந்து கேட்க முடியாட்டியும் எப்படி மத்தவங்க கேட்பாங்க? ஸ்கூல்ல நம்ம உட்காந்து கேட்கலையா? படம் மட்டும் 3 ஹவர் உட்காந்து பாக்குறோம், மற்றதெல்லாம் நம்ம உட்காந்து கேட்கறோம். இது வந்து நம்மளோட தொழில். உட்காந்து நம்ம அவன் கேட்டா தானே நம்மளுக்கு வந்து ஜெயிக்க முடியும். நான் வேணும்னு எடுப்பேன். பேண்டமிக் டைம் நான் தான் செஞ்சேன். நான் வந்து ஏன் பார்த்தேன்னா ரிசர்ச் பண்ணேன். ஜூம்ல வந்து ரிட்டென்ஷன் வந்து விதின் 5 to 10 minutes ஆகும். ஏன்னா மைண்ட் அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்களை பார்ப்பான், அதை பார்ப்பான், அங்க ஜூம்ல உட்கார மாட்டான். யார் ஒருத்தவங்க வந்து கடைசி நேரத்தில் வந்து அந்த 30 minutes 1 hour உட்காரான்ல, அவன் தான் ஜெயிப்பான். அதனால தான் நான் வந்து அன்னைக்கு நான் வந்து பிரசன்டேஷன் நேரத்தில் உடனே எனக்கு அங்கே சேல்ஸ் வந்துச்சு, உடனே சைன் அப் பண்ணாங்க. அப்புறம் வந்து நான் பார்க்குறேன் அந்த வீடியோ போட்டதுல அது நிறைய பேர் கிட்டத்தட்ட 60-100 பேர் கிட்ட வந்தாங்க. பிகாஸ் we speak from our heart, we do it seriously. And then கடைசியில் இந்த மாதிரி நான் பேசுறேன்ல, அதை யார் சீரியஸ் உட்காந்தாலும் அவனுதான் ஆமாட்டு குத்தம். அவன் இதே ரீதிக்கு போவோம். எது ஒன்று உங்களுக்கு இதே ரீதி போச்சுன்னா யாரும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. தட்ஸ் வை நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன். போன வாட்டி 74 பீப்புளுக்கு, அதுல 9 பேர் வச்சுதான் 66,000 மெம்பர்ஸ் கொண்டு வந்தேன். மறுபடியும் எனக்கு அது மாதிரி கொண்டு வர முடியும். அதனாலதான் நம்மளுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும், டைரக்ட் ஸ்பான்சரிங் போனஸ். டைரக்ட் ஸ்பான்சரிங் போனஸ் இந்த இந்தியாவில் அதான் கேள்வி கேட்டாங்க, சார் எவ்வளவு சார் டைரக்ட் ஸ்பான்சரிங் போனஸ்? 218. அதுல 95% வந்து 85% அங்க, இங்க வந்து 90% எடுத்துருவாங்க. ஆனா உன்னோட அக்கௌண்ட் போறதுல 5% எடுத்துருவாங்க. ஓகே சார், அப்புறம் அதே மாதிரி தான் அப்படின்னாங்க. ஸோ அந்த டைரக்ட் ஸ்பான்சர் போனஸ் வந்து 10 பேர் கொண்டு வந்தீங்களா, அது உங்களோட காசு தானே. காசு இல்லை சொல்லி 10 பேருக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணாம நீங்க பெரிய பேக்கேஜ் ஆரம்பிங்களா. அவனை பேசுற இடத்துல, ஓ சார் எனக்கு நல்லா தான் இருக்கு பேபி, நான் இந்த வாட்டி இந்த பேக்கேஜ் 2வது பேக்கேஜ் போவோம், அதில் 3வது பேக்கேஜ் போவான். நீங்க டெய்லி சேல்ஸ் இல்லாம ஆள் வர மாட்டியா, நீங்க ஒண்ணுமே சேல்னு அர்த்தம். அடிக்கடி யாராவது செய்வாங்க, யாராவது கொடுப்பாங்க, டாக்டர் மகா சேவாரே அதான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்ல. So let's take it seriously guys. We don't want to play the fool with your people's life. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், நான் பிறந்த காரணத்தை நானே அறியும், இன்னும் நீ என்ன ஏன் பிறந்தாய். நான் பிறந்துட்டு என் வாழ்க்கையை எனக்கு புரியல, அதுக்கப்புறம் என்னத்துக்கு புரிய பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ நீங்க என்னத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க புரியுங்க, எதுக்கு நீங்க ஈடுபடுறீங்க புரியுங்க. ஸோ அப்புறம் நம்ம ஈடுபடுவோம். ஸோ ஐம் கோயிங் டு கால் விஜயன் சார். அவர் வந்து சொந்த முயற்சியில அவர் வந்து இதுக்கு போனாரு, ஜகார்த்தாக்கு போனாரு. அண்ட் ஜகார்த்தால போயிட்டு அவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தாரு. அவருக்கு மிஸ் லீஸ்லாம் அவரே சொல்லுவாரு. விஜயன் சார் இருக்கீங்களா? நான் வந்து உங்களை கோஹோஸ்ட் போடுறேன். எஸ், ஆன் பண்ணிட்டீங்க, வெரி குட். இல்லைங்க, நான் கோஹோஸ்ட் போடுறேன் உங்களை. வரேன். விஜயன். தேங்க்யூ சார். வணக்கம் சார், பேசுங்க சார். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் விஜயன் ராஜாமணி.
இன்றைக்கு நேத்து இன்னைக்கு எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னாக்கா நான் போன காரியம் வெற்றி அப்படின்றத நான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லக்கூடிய ஒரு தருணம். ஸோ ஜகர்த்தாவுக்கு ஏன் போனேன்னாக்கா என்னோட டவுன்லைன் வந்து ஜகர்த்தாவில் இருக்காங்க. ஒன்னொன்னு ஜகர்த்தாவில் டைனஸோட ஆபீஸ் இருக்கு அப்படின்ற டைனஸ் ஆபீஸ் திறந்து சில மாசங்கள் தான். ஸோ அநேகமா போன இந்தியன் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் அங்க என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தாக்கா ஒரே ஒரு ப்ராடக்ட வச்சு அங்க பெரிய லெவல்ல இந்தோனேஷியாவில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எத்தனையோ ப்ராடக்ட் இருக்குது ஆரோக்கியத்துக்கு. ஸோ இத இத வச்சு நம்ம இங்க சாதிக்க முடியலன்னாக்கா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. டாக்டர் சொன்ன மாதிரி அது அவங்கவுங்க கையில தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்னோட டவுன்லைன் இருந்தாங்க. நான் அங்க போயிட்டு அவரு மிஸ்டர் அஜி அவரு கூட உட்காந்து பேசுற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவரு கூட உட்காந்து அன்னைக்கு லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளுக்கு போய் போனா தான் அந்த ஆபீஸே இருக்கு. ஸோ நல்லா பெருசா ஆபீஸ் திறந்து இருக்கிறாங்க. ஸோ அப்ப என்னோட டவுன்லைன் மிஸ் எனி அவங்க வந்து அந்த இடத்துலயே அவர்கிட்ட பாயிண்ட்ஸ் வாங்கி ஒரு மெம்பர் சைன் அப் பண்ணாங்க. அவங்க கசன் சொந்தக்காரவங்க. ஸோ அவங்கள சைன் அப் பண்ணி அவரு வந்து எங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஆஃபர் பண்ணாரு. ஒரு பாக்ஸுக்கு பதில் 2 பாக்ஸா கொடுத்தாரு எங்களுக்கு. ஸோ நான் அதுல ஒரு பாக்ஸ் வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. ஒன்று வந்து அந்த ஜாயின் பண்ணவங்களுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்ட்டு இருக்கிறாராம். அவர் கன்சியூம் பண்றதுக்காக வேண்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்க உள்ள சிச்சுவேஷன்லாம் பார்த்தாக்க நான் பிஸ்னஸ் விஷயமாவும் போனேன். அங்க வந்து நிறைய பேர்த்த வந்து ஏழையா இருக்கிறவங்களையும் பார்த்தேன், பணக்காரவங்களையும் பார்த்தேன், நடுத்தர மக்கள் எல்லாரையும் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து மீட் பண்ணி ஸோ நிறைய விஷயங்கள். ஸோ மலேசியா வந்து இந்த அளவுக்கு மலேசியாவில் வந்து நாங்க வின் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் பேசணும். அப்ப என்னோட டவுன்லைன் வந்து அவங்களும் நிறைய பேர்த்த கூட்டிட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அத ப்ராடக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது, எவ்வளவு புதுமையான கம்பெனி, ஸோ இது எந்த அளவுக்கு வெடிக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் நிறைய ஷேர் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி என் கூட வந்து மிஸ்டர் மோகன், சிங்கப்பூர் மோகன் வந்து வர்றதுக்கு இருந்தாரு. அவர் வந்து இந்த பினாங் ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுட்டு இருந்ததுனால அவர் வர முடியல. ஸோ சாரி மோகன். பட் நெக்ஸ்ட் டைம் அவரு சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பா வருவன்ட்டு. ஸோ அடுத்து வந்து மேடான்லயும் மெம்பர்ஸ்ங்க இருக்காங்க. ஆனா மேடான்ல இன்னும் எனக்கு வந்து எந்த சைன் அப் இல்லை. ஆனா வந்து ஜகர்த்தாவில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஆரம்ப நிலை. ஸோ எப்படி சொல்லணும்னாக்கா இது வந்து நான் விதை போடலாம். ஆனா மரம் ஆகிறது வந்து அது நம்ம கையில தான் இருக்குது. விதையை எப்படி பயிர் வைக்கிறோன்ட்டுன்னு. இப்ப நான் ஒரு மரத்தாங்க நட்டுட்டு வந்திருக்கிறேன் ஜகர்த்தாவில். நான் என் கைப்பட நான் நட்டது. ஸோ கூடிய சீக்கிரம் அது பெரிய தோப்பாகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னாக்கா அந்த அளவுக்கு நிறைய பேர்த்த நாங்க பார்த்தோம். சைன் பண்ணது ஒருத்தரா இருந்தாலும் நாங்க மீட் பண்ணது நிறைய பேர். இப்ப ஜகர்த்தா ஃபே வேற ஓடுது. அதுல வந்து லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் வந்து இருந்தாங்க. அந்த ஃபேக்குள்ள போய் அங்க கூட அந்த இதுல வேலை செய்யறவங்கள எல்லாம் பார்த்து நான் பேசியிருந்தேன். பேசி அவங்களுக்கு ஃபேம்லெட் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து அதெல்லாம் வந்து எனக்கு என்னோட வெற்றியை வந்து அப்படியே கண் எதிரில் காட்டுற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இது கண்டிப்பா என்னோட சக்சஸின் முதப்படி. ஏன்னா டைனஸ் குளோபல் ஜாயின் பண்ணி இதான் இது நம்ம வெளிநாட்டுக்கு போனது. போய் சக்சஸா முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். அண்ட் தென் அடுத்து வந்து இது பெரிய லெவல்ல மாற்றம் காணும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ டாக்டர். வெற்றி நமக்கே, வெற்றி நிச்சயம். வெற்றி நமக்கே, வெற்றி நிச்சயம்.
எத்தனை பேர் சைன் அப் பண்ணீங்க? ஒரு ஆள் தான் டாக்டர். ஒரு ஆள். வெரி குட். அங்கே ஆபீஸ்லயே கூடிய சீக்கிரம் நம்ம வருவாங்க. கோச் அடி கூட போறாருங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஒரு இதாக வருவோம். எனக்கு வந்து இப்போ ப்ராஜெக்ட் சுராபாயா. ஓகே. சூரான்றானுங்களே. எஸ் எஸ் எஸ். சூரானா வந்து இக்கன் யூ. ஓகே. சொரா மீன். பாயானா குரோக்கடைல். மனுஷன் வந்து தண்ணிலேருந்து வந்தான்னு சொன்னானுங்களே. அவன் எங்கேருந்து வந்தான்னா இந்தோனேஷியா தான் மேலே வந்தாங்க. அதான் சுராபாயா. ஓகே. அதான் பாலி. பாலி பக்கத்துல. பாலில தான் பஹுபாலி. அது வந்து பஹுபாலி வந்து மலேசியா, சிங்கப்பூர் எல்லாமே பஹுபாலி. அதுக்கு மேல இது 2 வச்சு தான் கடவுள் வந்து மகாபாலி உருவாக்குனாரு. இந்தியா எல்லாமே அங்க மேல. ஓகே. ஸோ இப்போ கீழே நம்ம இறங்க போறோம். அண்ட் நிறைய பேர் ஏன்னா அங்க வந்து நம்மளுக்கு என்ன சிறப்புனா எங்க போனோம்னா கிதாக்கான் சமாரும்புன்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சுலபமா அவங்கள்ட்ட பேசலாம். பயப்படாம பேசலாம். ஏன்னா நீங்க அன்னைக்கு பாத்தீங்களா, அன்னைக்கு வந்த லீடர்ஸ்லயே இதே ரீதியில் இந்த பர்சன் வந்து அந்த அச்சையோட லீடர் தான், சுக்ரன் தான். ஏன்னா ஒரு வருஷமா வந்து டைனஸ் கூட இருந்து நம்பிக்கையோட வந்தான். இப்ப வந்து பெருசா போகுது. நம்ம மலேசியன்ஸுக்கு வந்து இப்ப மலேசியாலே கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன்ஸ் இந்தோனேஷியா இருக்காங்க. அதுல இருந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு ஜீவன் வரும். நீங்க உண்மையிலே மனசு வச்சீங்களா லெஃப்ட்ல ரைட்லயும் அவங்க கிடைக்கும். அப்படிதான் நான் மைண்ட் செட் பண்ணி இந்தியாவுக்கு போனேன். அப்ப லெஃப்ட்ல ரைட்ல வந்துச்சு. அதே மாதிரி இப்ப இந்தோனேஷியால நான் அந்த மாதிரி செட் பண்ண எனக்கு லெஃப்ட்ல ரைட்ல வந்துருச்சு. மலேசியாலேயே லெஃப்ட்ல ரைட் வரும். அது யார் இருக்க போறாங்க நம்மளுக்கு தெரியாது. இப்ப நீங்க போட்டு அந்த விதை தெரியுங்களா, அந்த விதை மூலமா மரம் வரும். அது எங்க இருந்து வரப்போது நம்ம கையில இல்ல. அதனாலதான் நம்மள கலாச்சாரத்துல அந்த அந்த செயலுக்கும் நீ வந்து உரிமை இருக்காத. நீ எடுத்த செயல், நீங்க போயிட்டு வந்தீங்களா சார், நான் தான் செஞ்சேன் அந்த அதுக்கும் நீ உரிமை இருக்காத. வர ரிசல்ட்க்கும் நீ உரிமை இருக்காத. அப்பதான் பிரபஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணும். எல்லாமே பிரபஞ்சம் செய்யும் அப்படின்னு செய்யுங்களேன். அப்போ உங்க மூச்சு, உங்க பாடி, பிரபஞ்சம் ஒன்னா வேலை செய்யும் உங்களுக்கு தூங்க நேரத்தில் கூட. ஓகே. ஆல்ரைட். ஓகே. தேங்க்யூ சோ மச். டாக்டர் அருண் இங்க இருக்காரு. அவர் எப்ப காடி பார்க் பண்ணிருக்காரு. நான் அவரையும் கொஞ்சம் ஷேர் பண்ண சொல்றேன். சாதாரண ஆள் இல்லை அவரு. ரொம்ப லோ ப்ரொஃபைல இருக்காரு. ஆனா அவர் ஒரு சூப்பரான லீடரு. பேச நம்மளுக்கு தெரியும் அவரை பத்தி. நம்ம நம்ம என்னது சார், நம்ம விஜயன் சார், ரொம்ப நன்றி உங்களோட ஷேரிங்க்கு. இவரை நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணாதான் நம்மளுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். இன்னும் ஆளை கொண்டு வருவோம். ஏன்னா நம்ம கொண்டு வராம யார் கொண்டு வர போறோம்? இது வந்து பக்கத்து இருக்கார கம்பெனி கொண்டு வர மாட்டோம், நம்ம தான் கொண்டு வரணும். ஓகே. ஸோ ஐம் கோயிங் டு கெட் மிஸ்டர் அருண் டு ஷேர். டாக்டர் அருண் சார் இல்லைங்கிறேன், உங்களை கோ-ஹோஸ்ட் ஆக்குறேன். ஓகே டாக்டர் அருண், யூஆர் கோ-ஹோஸ்ட். அண்ட் தென் நீங்க வீடியோ கூட ஆன் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கூட பேசலாம். கோ ஹெட் சார். ஹலோ டாக்டர். பேசுங்க. தேங்க் யூ. வீடியோ நடுவுல போட்டுருங்களா? ஓகே, தமிழ்ல பேசுமா? ஓகே. நான் தமிழ்ல பேசுங்க, இங்கிலீஷ்ல பேசுங்க. just coming back from Klang வரேன். I'm just meeting somebody here. Okay. Sorry, I was busy just now. Okay, டாக்டர், நீங்க வந்து 2 விஷயம் சொன்னீங்க முத. That struck my mind. என்ன விஷயம்னா very simple. நீங்க சொன்னீங்களே, we must use the product. Yes. I think that's the most important thing when someone wants to do a business. Yes. That means டைனஸ்ல வந்து நம்ம business செஞ்சோம், இல்ல business start பண்ணிட்டோம். முக்கியமா first 3 months to 6 months faithfully start taking the product எடுத்துட்டு, only then we can see the results of the product. And to be very frank with you, even with the 1-2 boxes I took, I can see a massive difference in the product. But I just regret I didn't continue. But I'm sure I'm going to continue again with the product. And the product is really excellent. Because I can differentiate. And the difference in the stem cell efficacy, that means under the speed of the results is much, much faster. Even with 1-2 box, you can see the results. That's the difference. So, if every member, every leader continue taking the product faithfully and sincerely, then they can see the results. And most importantly, as well as I feel that you guys are doing a wonderful job. I mean, and the Zoom meeting without failure is happening on time, and the dedicated leaders are still
the key leaders, if you notice every of your Zoom meeting, the key leaders the 8-10 people are always present because they are leaders. So Adhe Mari, if we start building the business, I have not started building the business, but I'm sure I'm going to start it very soon. As you know, I told you what I'm going through, but Yeah. I'm back again. So Sir, the simple thing, அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க சார். Tell me your experience in network marketing a bit so that others will understand. You're not an ordinary guy. Okay, no, can I speak in Tamil or English? Both English combined, is okay. English is okay, no problem. You Okay. are more comfortable in So, English, you know. basically, I'm the industry for over 35 years now. Okay. I started with life insurance, like you, Dr. Maha, and then I went into network marketing. I built a product-based company. I still can recall back when I started 30 years ago on a product-based company. I was committed to consume the product every day. And that's what I preached to my leaders and my members. And every meeting, at that time we didn't have a Zoom meeting. So every meeting, I think we had twice a week meeting, one Tamil, one English meeting every week. And then every meeting they must attend. That's important. Must come to the office, must attend. It's not Zoom meeting. No, now we have Zoom meeting. So with this thing in mind, the group slowly built up. And I see there's not a lack of training in Dynance. The Dynance training that you're all giving us massive. And I think the only thing we should do is now, since we are focusing on Zoom meeting, what we got to do is very simple. Every Zoom meeting, every leader here, we are 9 of us, each leader commit to bring 2 new people or 2 existing members. Existing members must attend once a week. And that's how we can expand the group. And that's my experience in the past, which was very effective. And with the trainings, when we build them, they understood. They are so mesmerized with the product. They're so committed to the product. They believe in the product can work. They come to the meeting runs. Every day, the same meeting comes, doesn't matter, is implanted into our subconscious mind. And when the subconscious mind perceives it, it goes into our cells. And that's how you will move and do the business. So basically, that's how I started. But then at the age of 30, 35, 39, when I came back from India, I was running my MLM companies. I was running a MLM company in Malaysia, Indonesia, India, and then sadly, I had a stroke in Bangalore when I was running the office. So I lost everything and came back paralyzed. Then I came back with my positive thinking, I suppose, back again. And then I came back to the company which I started off, which is Genesis World, the Ayurvedic products. Okay. They came back as CEO, MD of the company. I revamped back the company for 3 years. And then after that, I left. And then that's the story, my companies and all that. But basically, I think I'm 64 now. You're 62. So Yeah. basically, it's our last lap, probably to build another landmark, another history in MLM. Let's do it together. And I suppose the 10 of us here or 9 of us here can do it together. We just need the few committed people with us to break through. Thank you, Doctor. Thank you. Nandri. Okay. You see, Dr. Arun வந்து not an ordinary guy. நான் வந்து எப்பயும் ஒரு காரியம் செஞ்சேன்னா முதல்ல நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். என்ன விஷுவலைஸ் பண்ணேன்னா choose the right, study it right, choose the right, and then I believe in organic growth. ஒரு விதையை போட்டுமா அந்த விதை வந்து அழகாக வந்துகிட்டே வரும். அதனால தான் நான் முத சவுத்துக்கு போனோம். அங்கே நான் வந்து போய் பேசிட்டோன்னே நான் வந்து கொச்சாரி எழுந்து நீங்கள் சவுத்துக்கு கூட்டு போனாங்க. அப்போ நான் சொன்னேன் சவுத்துக்கு போவோம். அப்போ அங்கே தான் வந்து மோகன் அர்வான் மோகன் வந்து நம்ம அங்கே பழைய இதில் இருந்தவர், அவரை வந்தார். அங்கே பிரகாஷ்னு ஒருத்தர் வந்தார். பிரகாஷ்னு ஒருத்தர் வந்து எனக்கு 10 வருஷமா தெரியும், அதுக்கு முன்னக்கே தெரியும். அவர் வந்து ஃபேஸ்புக்கில் இருந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகினார்.
நான் அப்போலேருந்து இந்த 2013 பைட்டோசாயத்துல கூப்பிட்டு வரேன். எல்லாம் நீங்க போய் என்னோட 10 வருஷம் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவர் லைக் போட்டுப்பாரு, எல்லாமே போட்டுப்பாரு. அப்போ நான் கூப்பிட்ற நேரத்தில் அவர் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நான் போய் ஜேபியில் கூட அவரை பார்த்துருக்கேன். அப்போ கடைசி நேரத்தில் இப்போ இந்த வாட்டி போகிற நேரத்தில், ஜேபிக்கு போகிற நேரத்தில் அவரும் அந்த வந்தார். அண்ட் நான் கண்டிப்பாக வரேன் சார் அப்படி வந்தார். அண்ட் மோகன் சார் சொன்னார். நான் சொன்னேன், மோகன் நாங்கள் ஏற்கனவே முந்தைய ஒரு மோகனை உருவாக்கணும், சிங்கப்பூரில் இருந்தால் வேலை செஞ்ச மோகனை உலக லெவலுக்கு கொண்டு போனோம். நீ முடிவெடுத்தியா, நீ அது மாரி சொன்னால் உடனே அவர் பிளாட்டினம் வந்தார். அதான் மோகன். அப்புறம் வந்து பிரகாஷ் சொன்னார், சார் நான் இப்போ எனக்கு இதாக இருக்கு, நான் பணம் நான் கண்டிப்பாக நான் பணம் சேர்த்துட்டு வரேன்னு சொன்னார். அதே மாதிரி அவர் அடுத்த திரைப்படம் அவங்க போகிறதுக்கு பார்க்க முடியல. ஆனால் அவர் வந்து அந்த பணம் காசை சேர்த்து மோகனை பார்த்து சைன் அப் பண்ணார், ப்ரீமியம் பேக்கேஜுக்கு சைன் அப் பண்ணார். ஆனால் இப்போ அவர் இறந்து போயிட்டார். இப்போ நாங்கள் எனக்கு திடீர்னு காணாமல் போயிட்டார். அப்போ நான் போய் மோகனை போய் தேட சொன்னேன். மோகன் போய் தேடி பார்த்தா, அங்கே போய் பார்த்தா அந்த வீட்டில், ஏன்னா அவர் வந்து ஒய்ஃப்லேருந்து அவர் ஒண்டியாக தான் இருந்தார், அவரும் இறந்து போயிட்டார். ஸோ அவரோட ஸ்பிரிட் ஐ வாண்ட் டு டெடிகேட் திஸ் ஃபார் ஹிம். அண்ட் அவரோட ரெக்கார்ட் இன்னும் அப்படியே இருக்குது. அண்ட் ஐ வில் see what I can do to help this thing. அவரை போய் திருப்பி நாங்கள் ஃபேமிலியாக பார்க்கணும். ஸோ பாருங்கள், வாய்ப்பு நம்மளுக்கு வர நேரத்தில் நம்ம எடுக்காட்டியும் அந்த வாய்ப்பு நம்மளை நழுவி விட்டு போயிடும். இது நல்ல ஒரு வாய்ப்பு, சிறப்பான வாய்ப்பு. நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, உங்களை மறந்துடுங்க. ஈடுபடுற நேரத்தில் பிளாட்டினம் பேக்கேஜ் தான் பெஸ்ட், சூஸ் த ரைட். அப்புறம் வந்து உட்காந்து யோசிங்க, ஸ்ட்ராட்டஜைஸ். நான் வந்து மலர்வுக்கான ஒரு கம்பெனிக்கு என்னை கூப்பிட்டாங்க ட்ரைனிங்க்கு. நான் சொன்னேன், என்ன சொல்லி கொடுக்கணும்னு கேட்டவங்கள்ட்ட. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னாங்க. சரி, ஐ ட்ரெயின் ஒகானா கோல், ஐ ட்ரெயின் மலர்வுக்கா, ஐ ட்ரெயின் சோ மெனி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். அப்போ இவங்க தான் என்ன கேட்டாங்க, ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஐ சே கேன். ஆனால் அப்போ உட்காந்து நான் வந்து இந்த வார்த்தை ஸ்ட்ராட்டஜி என்ன, நான் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தோமா, அது என்னத்துக்கு அந்த வார்த்தை உருவாக்க நான் வளர்க்குறேன், அது எங்கேருந்து வந்த வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அப்புறம் ஈடுபடுவேன். ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வார்த்தை வந்து கிரீக் வார்த்தை வந்து ஸ்டத்தஸ்கோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அந்த பேப்பரை நீங்கள் எழுதுனீங்களா, இந்த மாரி நான் செய்ய போகிறேன், இந்த மாரி செய்ய போகிறேன், இந்த மாரி வரப்போகிறாங்க, இந்த மாரி வரப்போகிறாங்கன்னு நீங்கள் எழுதுனீங்களா, அது நீங்கள் உங்களோட பிரெயின் சார்ஜ் எழுதுறீங்க, பிரபஞ்சம் பிக் பண்ணும். அதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபார் மீ எனிதிங் ஐ டூ, ஐ ஸ்ட்ராட்டஜைஸ் ஃபர்ஸ்ட். அப்படிதான் நான் வந்து இன்சூரன்ஸில் ஜெயித்தேன், அப்படிதான் நான் வந்து ஆன்மீகத்தில் ஜெயித்தேன், அப்படிதான் நான் வந்து ட்ரைனிங் கோச்சிங்கில் வந்து 7 வருஷமாக கோச்சிங் ட்ரைனிங் கொடுத்தேன். அதான் என்னோட வருமானம். அவர்கிட்ட ஜெயித்தேன். இங்கே வந்தேன், ஏன்னா நான் வந்து 22 வயசில் நான் வந்து முடிவு எடுத்தது வந்து க்ரௌன் அம்பாசடராக முடிக்கணும்னு நினச்சேன். அப்புறம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததுனால அது முடிக்க முடியல. அப்போ நான் வந்து சரி இது இப்படி இருந்தால் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்சூரன்ஸில் போயிட்டு 5 வருஷத்தில் 9 கப்பலை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி, அதுவும் எப்பான்னு ஒருத்தர் கப்பலை வச்சு நான் வந்து ஜிஎஸ்எம் முடித்தேன். காடி வீடு எல்லாமே வாங்கணும், எல்லாமே செஞ்சோம். இன்னும் என்னோட ஜிஎஸ்எம் ஒருத்தர் இருக்கார், நான் உருவாக்குன ஒரு ஜிஎஸ்எம் அங்கே இருக்காரு, நரேந்தர் சிங்னு. நிறைய பேர் எம்டிஆர்லாம் உருவாக்கியிருக்கோம் இன்டெரக்டாக. இப்போ கூட என்னை கூப்பிட்டா கூட நான் பேசுவேன் அதை பற்றி, இன்சூரன்ஸ் பற்றி. என்னைய வந்து இன்கம் டேக்ஸ் கூப்பிட்டு இன்கம் டேக்ஸ் பேசுவேன், நான் பேசுவேன். ஏன்னா எது செஞ்சால் முழுமையாக செய்யணும். ஆன்மீகத்தை பற்றியும் முழுமையாக பேசுவேன். பிகாஸ் ஐ எம் வெரி டெடிக்கேட்டட், டிவோட்டட் டு வாட் ஐ எம் டூயிங் இந்த மூமெண்ட் ஆஃப் நவ். இதை செஞ்சு நான் வேற எங்கேயும் நான் பார்க்க மாட்டேன். நிறைய பேர் என்னை எப்போ கூட கூப்பிட்டாங்க. நான் ஹேரிக்கிட்ட போய் முடிவெடுத்தேன். என்ன நிறைய பேர் ஒரு 50 கம்பெனி என்னை கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ நான் ஹேரிக்கிட்ட சொன்னேன், நான் வந்து முன்னுக்கு நிற்க மாட்டேன். நான் ஐம் நாட் கோயிங் டு பி திஸ் திங். ஐ வாண்ட் டு டூ ட்ரைனிங் கோச்சிங். நான் வந்து பிராண்டு நான் வந்து இந்த கம்பெனியில் பிராண்ட் செஞ்சேன்னா எனக்கு எவனும் அப்புறம் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க பேசுறதுக்கு. ஸோ ஐ வில் பி பிஹைண்ட் த சீன். உன்னைய பற்றி எங்களுக்கு தெரியும், நீ ஒரு முடிவு எடுத்தா நீ எப்படி இருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். வி கிவ் யூ த ஃப்ரீடம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அவங்களே குளோபல் அட்வைசர்னு பேர் வச்சாங்க. ஸோ ஐ எம் குளோபல் அட்வைசர் ஃபார் டைனஸ் நவ். இதில் நான் என்னம்மா செஞ்சேன்னா, நான் வந்து 1 வருஷமா அந்த சுப்ராய்ஃபில் வந்து 1 வருஷமா நான் வந்து நான் போய் அந்த ஆஃபீஸில் வந்து ஷாலாம் ஆஃபீஸில் போயிட்டு விஜயன் சார் வந்திருப்பாரு, அமுதா அவங்கலாம் வச்சு 1 வருஷமா நாங்கள் செஞ்சோம். ஒரு நேரத்தை கடையை பிராண்ட் கூட 100 பேர் கொண்டு வந்தோம். என்னோட எய்ம் வந்து இவங்களாம் எங்களை தூக்க விட்டாங்க. ஏன்னா இது நாங்கள் இன்சூரன்ஸில் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் வந்து MDRT $1 million ரவுண்ட் டேபிள் தான். முந்தெல்லாம் வந்து 1930s முன்னுக்கு வந்து எல்லாரும் அவங்கவுங்கள தான் பார்த்துக்குவாங்க. அப்போ தான் ஒரு 30 பேர் சேர்ந்து தான் உருவாக்குனது $1 million ரவுண்ட் டேபிள். அப்போ அவங்க என்னமா சொல்லுவாங்க, எவ்ரிபடி மற்றவங்களால நம்ம மறந்தோம், ஏன் நம்மளால அங்கே மற்றவங்க வளரக்கூடாது. We grew up because of others. Why not we come together
to make others to become like us. We grew up because of others. Why not we come together to make others like us? அப்போ அதுதான் நான் வந்து சண்டே நான் விஜயன் சார்லாம் எடுத்து அங்கே செஞ்சுக்கிட்டு வந்தோம். ஆனால் அந்த கம்பெனி அதுக்கு அவங்க கம்பெனிக்கு அவங்கள ரன் பண்ண தெரியல, அது அவங்களோட பிரச்சனை. ஆனால் அதேமாரி இங்கே நம்மளுக்கு இந்த வாய்ப்பு வந்தோன்னே இதான் நான் முடிவு எடுத்தேன். நம்மளை வந்து தூக்கி விட்டுச்சு, இவங்களாம் தூக்கி விட்டாங்க, நம்ம ஏன் அந்த வாய்ப்பு கொடுத்து மற்றவங்கள தூக்கி விடக்கூடாது? அப்போ யார் பேர் வர போகிறாங்க? டாக்டர் அருண் அந்த டீமில் அந்த சிஸ்டம்லேயே இல்லை. ஆனால் நான் இப்போ ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணேன், நான் இருக்கிற யாரெல்லாம் வச்சேன், யார் யாரை கூட சேர போகிறேன்னு. பட் என்னன்னா போயிட்டு டாக்டர் அருண் வந்து ஈடுபட்டார். டாக்டர் அருண் அங்கே வந்திருக்காரு, அங்கே யாரோ கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்போ என்னோட ட்ரைனிங்லாம் கூட பார்த்துருக்காரு. முடிவு எடுக்கிறது வந்து உங்களோட வேலை, டிசிஷன் மேக்கிங். என்னென்ன செய்ய போகிறது நீங்கள் எழுதுவீங்க, யார் யார் எங்கே எப்படி வருவாங்கன்னு எல்லாம் பிரபஞ்சம் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வேண்டியது 2 பேர் தான், 2 பேர் தான், லெஃப்ட்ல ரைட் தான், அவ்வளோதானே. இந்த சிஸ்டம் இஸ் சோ சிம்பிள். இதுல ஏன் ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா, அந்த பழைய லீடர்ஸ்லாம் இருக்காங்களே, ஒரு ஆள் நீ பார்த்துக்கணும், ஒரு ஆள், அதெல்லாம் இல்லை. நான் இப்போ கூட நான் என்னோட பர்சனல் கொண்டு வரேன், நான் இந்த 2 பக்கம் நான் பார்த்துக்கிறேன். இதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிஸ்டமே. எம்ஏல வந்து பழைய ட்ரெடிஷனல் சான் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஆனால் எம்ஏவும் பைனரி மாரி தான். ஒரு 3 பேர் என் கொண்டு வர சொல்றாங்கன்னா 2 பேர் கூட போதும் எம்ஏல. ஏன் 3 பேர் கொண்டு வர சொல்றாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் விஜயன் சார் ஒரு சைட்ல வச்சிருக்கேன், மோகன் சார் ஒரு சைட்ல வச்சிருக்கேன். ஆனால் இவங்களாம் கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் மோகன் சார் வந்து இந்த விஜயன் சார் நினைச்சாங்க, நான் 2 பேரும் மட்டும் நான் வச்சிருந்தேன்னா, என்னைக்கு அவங்க நினைச்சாங்களோ என்னால தான் டாக்டர் மகா ஏறாருன்னு நினைச்சாங்கன்னா அவங்களும் வளர மாட்டாங்க, நானும் வளர மாட்டேன். என்னைக்கு அவங்க அப்படி நினைச்சாங்கன்னா அவங்களும் வளர மாட்டாங்க, நானும் வளர மாட்டேன். அதனாலதான் அப்பல இருந்து இந்த சிஸ்டம் என்ன சொல்றதுன்னா, 3 பேர் கொண்டு வா. 3 பேர் கொண்டு வந்தா யாருனால நீ வளர்றன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு நாளைக்கு விஜயன் செல்வாரு என்னாலதான் வேற நினைச்சாருன்னா அங்க வேற ஆர்ட்டு பிசினஸ் வரும். அப்பதான் அவங்க என்ன செஞ்சாங்க, 6 பேர் கொண்டு வா அப்படி சொல்லிட்டு அந்த எல்லாரும் வளர உங்களுக்கு வந்து தூக்கி விட்டாங்க. அப்படி இங்கேயும் அதே மாதிரி தான். ஏன்னா அது ரெண்டு லைன்ல ஓடுது கீழே. நீ எவ்வளவு ஆளு கொண்டு வரையோ யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ ஜூலிலாம் வந்து 300 பேர் 400 பேருக்கு கொண்டு வந்திருக்கா. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு அவரேஜ் நம்ம ஒரு 300 பேர் கொண்டு வரலாம், அவரேஜ். ஆனால் நான் ஏன் நிறைய பேர் கொண்டு வரேன்னா, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ராடக்ட் மட்டும் விற்கிறேன்னு நினைச்சுன்னா நான் எவ்வளவு வித்துடலாம். ஆனால் அவங்கள வந்து பிசினஸ் கொண்டு வந்தா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவங்க டேக் கேர் பண்ணுறது நம்ம கடமை, ரெஸ்பான்சிபிள் பண்ணக்கூடாது. ஸோ இந்த சிஸ்டம் கேட்குறது 2 பேர் தான். நீங்கள் எழுதுற நேரத்தில் பிரபஞ்சம் உருவாக்கிறோம் யாருக்கு அந்த 2 பேருன்னு. அப்புறம் நீங்க வந்து இன்னும் அப்ரோச் பண்ணீங்களா கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா, சீனர்களை பார்க்குறேன். எனக்கு சீனர்களை பணம் இருக்கு, அவங்களையும் நான் பார்க்குறேன், ப்ராடக்ட் விற்கலாம். அப்புறம் நம்ம வந்து மலாய்க்காரங்க நான் பேசுறேன், யாரை பார்த்தாலும் நான் பேசுறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்றது என்ன தெரியுங்களா, நீங்க போயிட்டு டைனஸ் ஆஃபீஸ்ல காலகட்டத்துல சாயந்தரம் அங்கே உட்கார்ந்தீங்களா, அங்க டைனஸ் வந்து ஒரு மினி துபாயா இருக்கு. ஒரு சைட்ல இருந்து கடைசி சைட் வரைக்கும் பாகிஸ்தான்காரங்க இருந்து பங்களாதேஷ்காரங்க இருந்து எல்லாமே உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு சொமாலியாக்காரங்க கூட ஒரு கூடிய உட்காந்துருந்தான். சொமாலியன் பீப்புள் எவ்ரிபடி இஸ் தேர் நவ். நீங்க வேற எங்கேயும் போக தேவையில்ல. அங்க போயிட்டு நீங்க உட்காந்து தான் ஆஃபீஸ் அப்படியே காமிச்சுட்டு காலேருந்து நீங்க பேசுங்களேன். உங்களுக்கு ஒரு ஆள் கிடைக்கிற நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன். சரி, மீசை இல்லை, சாரி, ஒரு பக்கம் மீசை வளர்த்துக்கிறேன். ஏன்னா அங்கேயே இருக்கு ப்ராஸ்பெக்ட் நிறைய இருக்காங்க. இங்க யாரும் போய் பேசுறது இல்லை. நான் அன்னைக்கு பேசின ஒரு சுமாலியா அப்படின்னு பேசினா நான் அவனுக்கு வந்து நான் அனுப்பிடுறேன். அவங்க வராங்களோ வரலையோ அந்த அர்த்தத்தை எனக்கு கவலை இல்லை. ஆனால் முயற்சி அங்கே எடுக்கிறேன்னா பிரபஞ்சம் பார்க்குதுல்ல, அது கண்டிப்பா பிரபஞ்சம் வந்து இப்போ நீங்க இங்க வந்து கருப்பு செஞ்சீங்கன்னா அது வெள்ளை கொடுக்கும், நீங்க இங்க வெள்ளை செஞ்சீங்கன்னா அது கருப்பு கொடுக்கும், கண்டிப்பா கொடுத்தாவும். அதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுச்சுன்னா நம்ம சிறப்பா இருக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஐம் கோயிங் டு கால் மோகன் அருவன். மோகன் கால் பண்ணீங்களா திருப்பி? மோகன் நீங்க வந்து பிஃபோர் வி கோ, நான் மோகனும் கணேசனும் பேச சொல்ல போறேன். ஏன்னா நாங்கள் வந்து ஜேபியில் இன்னொரு ப்ரே ப்ரோக்ராம் செய்ய போகிறோம். ஜேபியில் வந்து இன்னொரு டீம் வந்துருக்கு. ஆனால் என்ன சேட்னா, நம்ம வந்து இப்போ ஆரம்பிச்சிட கூட அந்த டீம் நம்ம கூட வரல, நாய்க்குழம்பு வந்திருக்காங்க. இப்போ இங்கே 3 டீம் இருக்கு. காயத்ரி டீம் தனியாக இருக்கு, டாக்டர் PS ராஜ் டீம் தனியாக இருக்கு, நம்ம ஒரு டீம் இருக்கோம். பட் என்னோட வேண்டுகோள் என்னன்னா, நம்ம எல்லாம் ஒன்னா வேலை செய்யணும். முந்தைய ஒரே டீம் தான் இருந்துச்சு, டாமினேட்டர் இருந்துச்சு. இப்ப பேர் வேண்டாம். மிஸ்டர் ஹேரி சொல்லிட்டாரு, டோவான் நேம். இந்தியாவில் கூட அதான் நாங்கள் சொல்றோம், டோவான் நேம். இந்த டீம் பேரே வேண்டாம், டைனஸ் ஃபேமிலி. ஸோ நீங்க வந்து போன வாட்டி நாங்கள் வச்சோம், மலாய்க்காரங்களாம் யுனைட் பண்ணோம். இந்த வாட்டி நாங்கள் வைக்கிற தமிழ் தான் வைக்க போறோம். ஸோ தமிழாலும் கூப்பிடுறது உங்களுக்கு கடமை. ஸோ ஜேபியில் ஒரு ப்ரோக்ராம் செய்வோம். டாக்டர் PS ராஜோட டீம் கூட சேர்ந்துக்கிட்டு காயத்ரி டீம் அவங்க வரலாம், வராங்களோ வரல அது அவங்களோட பிரச்சனை, நம்ம அங்கே செய்யலாம். அதே மாதிரி பிணைங்கள
நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான மேனேஜர் இருக்காருங்க டாக்டர். அன்னைக்கு கூட நான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு என்கிட்ட, நானும் இந்த இன்சூரன்ஸ் செஞ்சிருக்கேன் சார், யாருக்கு இல்லைன்னு கேட்டேன். பினாங்கில் செஞ்சேன் சார், யாருக்கு இல்லைன்னு கேட்டாரு. நான் கேட்டேன், அவர் லிங்கம் சார் கூட. அந்த லிங்கம் நம்ம கூட இருக்காரு சிஸ்டம்ல, வந்த இடத்துல பிளாட்டினம் வந்தாரு, அவரும் பினாங்கில் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக பினாங்கில் பெரிய ப்ரோக்ராம் செய்வோம். இதெல்லாம் நான் வந்து எப்படி எம்ஜிஆர் எப்படி 73 வந்து இந்த ஜூம் அப்பயே விஷன் பண்ணாரோ, அதே மாதிரி நான் இதெல்லாம் விஷன் பண்ணிட்டேன். கண்டிப்பா நடக்கும். அது நீங்களா இருக்க போறீங்களா, நீங்க முடிவு எடுத்துங்க. ஓகே. ஸோ ஐம் கோயிங் டு ஆஸ்க் நம்ம இவர் ஷேர் பண்ணலாம், நீங்களும் மைக்கு ஷேர் பண்ணலாம். 2 பேரும் ஒன்றா இருந்தீங்களா, ஒன்றா ஷேர் பண்ணலாம், தனித்தனியாக தனியாக ஷேர் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ மகன் நீங்கள் ஷேர் பண்ணலாம். வீடியோ ஆன் பண்ண முடியுமா? தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார், எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காட்டினதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னொன்று சார், நான் இந்த நம்ம டாக்டர் அருண் சொன்ன மாதிரி அவரோட எக்ஸ்பீரியனும் வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் டாக்டர் அருண் சார், ரொம்ப நன்றி சார். நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்களே சார், நம்ம வந்து நம்ம ஒரு எஃபர்ட் போட்டால் தான் வந்து நம்ம லைனை வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். நம்ம வந்து நம்ம லீடர் போடுவாங்க, அவங்க போடுவாங்கன்னா நம்ம வந்து வளர மாட்டோம் சார். நம்ம யாருக்கோ போய் வேலை செய்யறோம், ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இத்தனை வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த எஃபர்ட் வந்து அதுல உங்களோட போனை மூவ் பண்ணாதீங்க, லைன் ஓடுது கொஞ்சம். நம்ம சொந்த பிசினஸ் இது, யாரும் நம்ம யாருக்கிட்டே நீட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கிளம்ப 2 வாரத்துக்கு நம்மளோட ப்ராஸ்பெக்ட் நம்ம பார்த்து அங்கே ஒரு மீட்டிங் வைக்கிறோம் சார். அடுத்தது வந்து அதை முடிச்ச கையோட இன்னொரு முடிவு எடுத்திருக்கேன் சார். நான் ஒரு நைஸ் பர்சன் கிட்ட பேசியிருக்கேன் யோகர்த்தாலேருந்து. மேபி நெக்ஸ்ட் மந்த், மிடில் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் அங்கே கிளம்புற வாய்ப்பு இருக்குது சார். நம்ம விஜயன் சாரை வந்து நான் சொல்லியிருக்கேன், அவரும் கூட வர சொல்லி 2 பேரும் கிளம்பி போகிறோம். அங்கே போயிட்டு நம்மளோட ஒரு கொளுத்துவோம் சார். நம்ம ஒரு எஃபர்ட் போட்டால் தான் சார் நம்ம கீழே உள்ளவங்களை நம்ம பார்ப்பாங்க. நம்மளே வந்து தெரியாத மாதிரி இருந்தோமா, நம்ம எப்படி லீடர் நான் மேலே உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது சார். நம்மளும் யாருங்க நீங்கள் சொல்லுவீங்க சார், தலை வந்து யாருங்க அது ஒரு இதை நான் ஒரு நல்ல ஒரு இதாக எடுத்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன் சார். நீங்கள் தான் சார் எங்களோட தலை. தேங்க்யூ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் சார். தமிழன் என்று தலை நிமிர்ந்து நீ செல்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நீ செல்லடா. ஓகே, நம்ம எல்லாமே ஓகேங்களா? ஆல்ரைட், தேங்க்யூ மகன். அண்ட் மைக் கணேசன், மைக் சார், நான் உங்களை இது பண்றேன். நீங்க கோ ஸ்டார் போட்டிருக்கணும். எஸ் மைக் சார், நீங்க ஆன் பண்ணி ஷேர் பண்ணலாம். மைக் இருக்கீங்களாங்க? அவர் போன் கிட்ட இல்லையா? இருக்கார் சார். அவர் ஆன் பண்ண முடியல இருக்கு. இருங்க நான் கேட்டேன். கோர்ஸ் தானே. ஓகே, மைக் பேசுங்க. ஓகே, மாலை வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். ஓகே, ஒரு சின்ன சஜஷன் டாக்டர். சொல்லுங்க. ஒரு 3 வாரத்துக்கு நம்ம வந்து நார்மல் மாரி டிஸ்கஸ் பண்ணிட்டு லாஸ்ட் வீக் எவ்ரி மந்த் ஒரு QA மாரி செய்யலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மாதிரி. ஓகே. ஐ மீன் we don't talk about our plan everything, so we just எல்லாமே என்ன பிரச்சனை இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன அப்டேட் பண்ணலாம், how we can do better, what we can do அப்படின்னு பேசிட்டு நம்ம, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா இருக்கும், ஸோ அதுல இருந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். வெரி குட் ஐடியா, சூப்பரான ஐடியா. ஸோ இன்னும் ஏன்னா இப்போ ரொம்ப இடத்துல தமிழ்நாடு இருக்காங்க, ஸோ அங்கே 2 பேர் முடிச்சுட்டு நம்ம ஒரு ட்ரீட் மாரி கூட நம்ம போய் செய்யலாம். கண்டிப்பா. ஏன்னா நம்ம சில பேருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஸோ நம்ம அதை போல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு ஸோ வி டிராவல் அப்படின்னு செஞ்சு கூட நம்ம இதை ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கலாம். எஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் a real world business school for people who want to learn the real world skill அப்படின்னாங்க. ஸோ
who get involved in network marketing begins a level playing field who are not just a age or background or race education. So it's everything is the same. So we Yes. do that. கண்டிப்பா கண்டிப்பா வெரி குட் சஜஷன். நம்ம இப்போ 3-4 வாரம் இருக்கு. அது ஒரு நாள் வந்து ஒரு வாரம் வந்து இந்த மாதிரி நம்ம செய்யலாம். நம்ம வந்து பிரெயின் ஸ்டார்மிங் சொல்லுவாங்க. அது ஆமா சார். பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் செய்யலாம். அது ரொம்ப முக்கியமான செஷனு. ஸோ அது கண்டிப்பா நம்ம செய்யலாம். அது நான் சொல்றேன் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஓகே. அண்ட் மேபி லைக் அந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, அதுல நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் பெண்டிங் இன்னைக்கு இந்த வாரத்துக்கு இந்த மாசத்துக்கு முதல் மீட்டிங் அந்த மீட்டிங் நம்ம செய்யலாம். பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஓகே வெரி குட் சஜஷன். ஓகே பாராட்டுகள். ரைட். இப்ப வந்து கான்ட்ரிபியூஷன் எப்படி நம்ம இப்ப வந்து இந்த சிஸ்டம் வந்து வளர்க்கறதுக்கு இப்ப நம்ம வந்து ஜேபில ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து தமிழ் ப்ரோக்ராம் நம்ம செய்ய போறோம். ஓகே ஜேபில அதே இடத்துல கூட நம்ம செய்யலாம். அப்ப நான் தான் அந்த சிவனின்னா பேசிட்டு அங்க ஒன்று செய்வோம். அதே மாதிரி பிணையங்களை ஒன்று செய்யணும். இது ரெண்டும் ஒரே நேரத்தில் செஞ்சாதான் பிடிக்கும். ஓகே. ஏன்னா நம்ம இந்த மெயின் ப்ரோக்ராம் செஞ்சுட்டோம்னா மற்றவங்க பார்வை வர மாதிரி. நான் வந்து இப்போ இடையில வந்து நியூஸ் பேப்பர் கூட வந்துட்டு நான் வந்து ஒரு ரைட் அப் போட போறேன். அந்த ரைட் அப்ல வந்து இந்த இப்போ இடையில அவார்ட்ஸ்லாம் கிடைச்சி எல்லாமே கிடைச்சி நம்ம அந்த ஈவெண்ட் இப்போ ஜேபியில் செஞ்சோமா நான் அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் கொண்டு வருவேன். இடையில நம்ம எங்கே செஞ்சாலும் சரி அந்த வந்து படம் எடுக்கணும். அவங்க படம் எடுத்துட்டு அதை பிளாஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டிப்பா அது செய்வோம். நான் நிறைய முயற்சிகள் எடுப்பேன். நம்ம கண்டிப்பா நம்ம செய்யலாம். சரிங்களா? ஆல்ரைட். தேங்க்யூ. ஓகேங்களா? வேற ஏதாவது இருக்குங்களா? வேற ஏதாவது சஜஷன் இருக்குங்களா? விளங்குங்களா நான் பேசுறது? மைக் உங்ககிட்ட தான் பேசுறாரு. மைக் பேசுங்க. வேற ஏதாவது இருக்கா? இல்ல டாக்டர் இதான். ஸோ நம்ம டைம் டு டைம் நம்ம என்னாச்சும் திங்க் பண்ணுவோம் how to do better. எஸ். சில பேருக்கு வந்து டெய்லி நம்ம வீக்லி நம்ம சேம் திங் தான் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து நம்ம we choose one of the day to how to improve, how to go better அப்படின்னு நம்ம யோசிச்சுமா. இப்போ சில பேர் இண்டிவிஜுவலா போக மாட்டாங்க. they need something like a team to go in. So அப்படி அப்ரோச் பண்ணலாம். So it will be better. Okay. Thank you so much. All right. Okay. Okay. Thank you. Upon you are the last to share. Upon you want to share something and can share upon. upon வந்து நான் co-host போட்டுறேன். Sorry upon I didn't make you co-host with. Okay upon. Okay, Rumah Nandri, Dr. Ma, Rumah Nandri, Watkal, congratulations everybody. Thank you very much. My name is Epon. I'm a Malaysian of Siamese origin from Tumpat, Kelantan. I live in Kuala Lumpur now. I'm the agent, Great Eastern agent under Dr. Maha 30 years ago. And now I'm with him. Thank him for bringing me here. Right. Dr. Arun, actually, it doesn't matter the age. I'm 64 so now. That's why they say it doesn't matter where we are from, what class we belong to, as long as we have better idea of doing something, there is no limit how far we can go. Okay, this business, as Henry Ford say, coming together is a beginning. Keeping together is progress. Working together is success. We have to work to be successful. Okay, I want to quote Dr. Maha's quotation. He said, success is not what you see in others, but what you see in yourself with the help of others. That's why we are here every week to get help from each other. We come here to get help so that we go out to help other people. Only two principles in this industry. You can get anything in life you want if you help enough other people to get what they want. People don't care how much you know until they know how much you care. All right. We care for the people, we care for ourselves. Okay. Look at the mirror, look at the man in the mirror and ask what we want. Because if you want something bad enough, will be somebody somewhere out there going to help you achieve your goals. The question now is how bad you want what you want. Okay, you see, I salute Vijayan all the way to Jakarta. That's what he wants. He went there, he get it. Okay, you get anything if you want, if you look for it, right? If you're looking for something, you get it. If you want it bad enough, all right? Okay, thank you very much, Dr. Maha. Once again, victory for us, victory for sure. One more, you say that the victory with truth or something like that. Victory Satyam. Victory Satyam.
Yes, Yeah. Satyam, it's the truth, you know. Yes. You know, set the truth, and the truth will set you free. Find the truth in yourself. What do you want really? Okay, so I agree with what Dr. Arun just now said. You have to consume the product. Okay, at 64, I consume the product Rosenta every day, so I can go out and speak with convictions. Because selling is nothing but a transfer of feeling. How you feel about the product, how you feel about yourself, then only then you can go out and because they say those who feel good about themselves normally produce good results. So we have to do it to ourselves first in order for us to be successful. So from now, today, the first day for the rest of my life. So this, okay, thank you very much, Dr. Maha, once again for the opportunity. Okay, everybody, thank you very much. Rumba Nandri. Vanakkam. வெற்றி நிச்சயம், வாழ்வது ஒரு முறை, வாழ்த்துடன் தலைமுறை, நன்றே செய், அதை நன்றாக செய், ஒன்றை செய், அது ஒன்றாக செய். இப்ப வந்து இந்த டீம்ல வந்து நம்மள இன்னும் யாரும் வந்து 3000 யூஎஸ்சி செய்யல, அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒன்றும் அடிக்கல. அது ஒரு பெரிய சேலஞ்சா நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு வேண்டியது வந்து ஒரு 10-12 பேர் டைரக்டா நீங்க கொண்டு வந்தீங்களா அது வந்துடும். 10-12 பிளாட்டினம். Why not you all set the mind for that? இது நம்ம few group தான் அங்க இருக்கோம். Set your mind to do the 3000. அந்த 3000க்கு நீங்க பாத்தீங்களா ஒரு 218 வந்து பிளாட்டினம் கிடைக்குது. 10 பேர் கொண்டு வந்தா 2118 வருது. 12 பேர் கொண்டு வந்தா முடிச்சிடலாம். ஸோ ஒரு 12 பிளாட்டினம் யார் எழுதும் லிஸ்ட்டை போட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பிரபஞ்சம் உங்களுக்கு தேடி கொடுக்கும். அது வந்து அவங்க ப்ராடக்ட் பத்தி பேசினாலே போதும். ப்ராடக்ட் பத்தி பேசினதுல காம்பினேஷன் கொடுங்க. ரொசந்தாவும் அர்பனிசமும். ரொசந்தா அர்பனிசம் எடுத்தாங்களா ஸ்ட்ரோக்லாம் பயப்பட தேவையில்ல. தேவையில்லாம ஸ்ட்ரோக்ல வராது, அதுவுமே வராது. ரொசந்தா இன்னொன்று என்ன தெரியுங்களா, உங்களோட காலோட ஹார்ட் இருக்குல்ல, இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஹார்ட். ரொம்ப பேருக்கு ஏன் காலை வெட்டுறாங்க, அது டயபெட்டிக்காக இல்லை. அந்த காலில் வந்து 15,000 நர்வ்ஸ் இருக்கு. அது ஒரு பெரிய நரம்பு இருக்கு. அது அந்த ரத்தம் தான் மேலே ஓட பண்ணா ஹார்ட்டுக்கு போய் சேராது. ஸோ அது எல்லாமே அழகாக கிளியர் பண்ணி கொடுக்கும் ரொசந்தாவும் அர்பனிசமும். ஸோ இது நம்மளும் எடுப்போம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் கம்பைன் பண்ணி அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்களேன், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நாதன் சாரை வந்து இன்னொரு இது நான் சொல்லியிருக்கேன், அது நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ் ஒரு 42 USD போட்டாங்களா குளோபல் லெவலில் அவங்களுக்கு பிஸ்னஸ் செய்யலாம். அவங்க லேண்டிங் பேஜ் வரும், இந்த பேஜ் வரும், இந்த பேஜ் வரும், இந்த பேஜ் வரும், எல்லாமே ஒரே இதில் 42 USD தான். ஸோ அது யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரலாம். இப்போ ஓல்டர் பீப்புள் ப்ராடக்ட் பேஸை நம்ம கொண்டு போகலாம். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு லீடர்ஸ் வருவாங்க. சரிங்களா? ஸோ வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். ஐ லைக் டுடேஸ் மீட்டிங். ஏன்னா இங்கே தான் நம்ம பிரெயின் ஸ்டார்மிங் செஞ்சு இன்னும் அளவுக்கு மைக் கொடுத்த ஐடியா. அப்போ நீங்கள் வந்து பார்க்கிங்க டாக்டர் அருண்லாம் சாதாரண நாள் இல்லை. ஸோ என் மாரி அனுபவம் வச்சிருக்காரு, எல்லாரும் பெட்டராக அனுபவம் வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு கம்பெனி கூட ஓன் பண்ணியிருக்காரு. நான் நெட்வொர்க் கம்பெனி தான் ஓன் பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரி நல்ல பேர் பெருசாக வருவாங்க. இந்தியாவில் 2 பேர் என்னோட 2 மெயின் லீடர்ஸ் அந்த அங்கே இருந்தவங்க வந்துட்டாங்க அங்கே. ஸோ இந்தியாவை வெடிக்க போது கூடி சீக்கிரம் சிங்கப்பூர். மோகன் அந்த சிங்கப்பூரோட இது பார்த்துங்க கொஞ்சம், அந்த அப்ரூவல்லாம் அப்படின்னு ஓடுதுன்னு. மோகன் கண்டிப்பா சார் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு கூட பேசிக்கிட்டு இருந்தேன் நம்ம பிரகாஷ். ஏன்னா அந்த எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம ஆச்சு தான். சரிங்களா? கண்டிப்பா சார். ஸோ வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். I'll meet all of you. ஓகே, நீங்க எல்லாமே மீட் பண்ணிக்கலாம் கூட. ஸோ விஜயன் சார் வாழ்த்துக்கள் சார். நம்ம வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். வாழ்வு ஒரு முறை, வாழ்த்து தலைமுறை. Deal with confidence. Dynas Global. Deal with confidence. Okay. வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம், வெற்றி சத்தியம். Okay, all the best guys. Take care. Thank you sir. Thank you sir. ரொம்ப நன்றி.